नारायण 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 सदा निरन्तर हरि गुण नारायण नारायण श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षये। हृदाकाशे सदा भान्तं शान्तमानन्दरूपिणं ज्ञानभाण्महं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं मन्त्रयामिनम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। अथो महाभाग भवान् अमोघदृक् शुचिश्रवाः सत्यरतो धृतव्रतः उरुक्रमस्य अखिलबन्धमुक्तये समाधिना अनुस्मर तद्विचेष्टितम्। नारद இன்ஸ்ட்ரக்ட்ஸ் வியாசா. வியாசருக்கு உபதேசம் பண்ணுறார் நாரதர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் ஒருத்தர் சம்டைம்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. பல முறை நம்ம பார்ப்போம், நமக்கே எல்லாம் தெரியும், ஆனால் மறந்து போயிடும். யாரோ ஒருத்தர் இதை பண்ண வேண்டியதானேன்னு, அல்ல அதான் இல்லை, தெரிஞ்ச விஷயம் எதையோ மறந்து போயிடுது. பகவானுடைய லீலைகளை சமாதி ஸ்திதியில் இருந்து அனுஸ்மரணை பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ இமேஜினேஷன் இல்லை, ஏதோ திங்கிங் இல்லை, சமாதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். இன் யோர் டீப்பஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கான்டெம்ப்ளேஷன், ஆஃப் மெடிடேஷன், ஆஃப் ஒன்னஸ் வித் த டிவைன், perceive his glories, perceive his stories, perceive his activities and write them down. ஆனால் at the same time ஒரு வார்னிங் வேற கொடுக்கிறார் இங்க. ததோன்யதா கிஞ்சன யத்விவக்ஷதா பிருதக்திருஷஸ்தத்கிருத ரூபநாமபிஹி ந குத்ரசித் குவாபி ச துஸ்திதாமதிஹி லபேத வாதாஹத நௌரிவாஸ்பதம். ஒரு வார்னிங்கும் சேர்ந்து கொடுக்கிறார். பகவான ஸ்மரி, ஆனால் பகவான ஸ்மரிக்கும் பொழுது அந்த நாம ரூபம் அப்படிங்கக்கூடிய அந்த துவைத்தத்தில் போய் விழுந்துட்டையானால் மீகாமன் இல்லாது மாகாற்று அலைக்கடல், அந்த கலம் இருக்கே, ஒரு ஓடம், ஒரு போட், ஒரு ஷிப், ரடர்லெஸ், கேப்டன்லெஸ், காட் இன் தி winds of the sea, அது என்ன கதி ஆகும்? அந்த கதி தான் உமக்கும் வருமோய் அப்படிங்கிறார். அதுதான் பகவானே சொல்றது, மீகாமன் இல்லாமல் மாகாற்று அலைக்கலமாகாமல் காத்தருள் அருணாச்சலா அப்படின்னு சொல்றது. ஒரு நேவிகேட்டர் இல்லாத ஒரு போட் எப்படி, ரடர் இல்லாத போட் எப்படி கஷ்டப்படுமோ அந்த மாதிரி எப்போன்னா ததோன்யதா கிஞ்சன யத்விவக்ஷதா பிருதக்திருஷா தத்கிருத ரூபநாமபிஹி. பிருதக்திருஷா அப்படின்னா வேற்றுமை பார்க்கிறதுன்னு அர்த்தம். டுவல் விஷன். சுவாமி சொல்வார், டுவல் மைண்ட் இஸ் ஹாஃப் பிளைண்ட்னு சொல்லுவார்.
டியூவல் மைண்ட் இஸ் ஹாஃப் பிளைண்ட். அது என்ன அர்த்தம்? டியூவல் மைண்ட்னா duality தான் சொல்கிறது. A mind that is seeing duality is blind. யூனிட்டி தானே இருக்கு. ஒன் alone is when you're able to see many அப்படின்னா it's a defect ன்னு அர்த்தம், திருஷ்டி தோஷம்னு அர்த்தம். தத்தோ அந்யதா, அதை தவிர்த்து வேற எதையும் பேசப்படாது அப்படின்னு ஒரு வார்னிங் போடுறார். ஏன்னா இந்த வியாசருக்கு ஒரு ஹேபிட் உண்டு, விட்டா தர்மம்னு ஆரம்பிச்சுடுவார் அவர் பாட்டு. அந்த தர்மம் இந்த தர்மம், ஆளே தர்மம் ஓலே தர்மம்னு ஆரம்பிச்சுடுவார் அவர் பாட்டு. அதனால அவர் இதை பிடிச்சி இருக்க கட்டி வச்சு பேசப்படாது, பகவத் விஷயத்தை தவிர்த்து வேற ஒன்றும் பேசப்படாது அப்படின்னு. இல்லைன்னா வியாசருக்கு போய் சொல்லுவார், பண்ண ஊர்க்கதையை அடிக்க போகிறார், வம்பா சொல்ல போகிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு ப்ரொபென்சிட்டி பாவம், அதுக்காகவே வந்திருக்காரு இல்லையா, அதனால் அது ரொம்ப லாக்வேஷியஸாக ஆகிடுவார் அதில். அதனால் பண்ணாதையும் நீங்கள் தான் மாட்டிப்பேள் அப்புறம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்கேயோ போயிடுவேள். அந்த மாக்காற்று அலை களம் இருக்கே, அது எங்கே போகும், எங்கேயோ போயிடும் இல்லையா, அதனால் பண்ணாதே. அப்புறம் திருப்பி இதே கதிக்கு தான் வந்து நிற்பேன். அதனால் அதை என்னானாலும் பண்ணாதே, ஒன்று தான் சொல்ல போகிறேன் உனக்கு, இதை ஒன்று வச்சுக்கோ, இதை வச்சுட்டு நீ பாகவதத்தை பண்ணு. என்னது? ந இதம் ஹி விஸ்வம் பகவான் நிவேதரோ யதோ ஜகத்ஸ்தான நிரோத சம்பவாஹ தத்தி ஸ்வயம் வேதபவாம் ஸ்ததாபிதே பிராதேஷ மாத்திரம் பவத பிரதர்ஷிதம். ஹையஸ்ட் ட்ரூத் இங்க. இதம் ஹி விஸ்வம் பகவான், திஸ் என்டையர் யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் a form of God. The entire universe with all of its diversities, with all of its manifoldness, with so much variety, so much duality in it, but in the end it is simply the Lord himself who has become this universe. But at the same time, iva itaraha, but at the same time he also exists in his own glory as himself. You know, when we look at this world and you say this world is a manifestation of God, it is terrible, then God must be a terrible person. If you look at the world and decide this world is God, then God must be a terrible person. கொலகாரனும் இருக்கான், பாவியும் இருக்கான், அக்கிரமம் பண்ணுறவனும் இருக்கான், இவெல்லாம் பகவானா அப்படின்னா அப்போ பகவானுடைய ஒரு அந்த டிவினிட்டிக்கு, அந்த க்ளோரிக்கு ஒரு ஹானி ஏற்பட்டாப்புல ஆயிடுமே. அதனால பகவான் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய கல்யாண குணங்கள் சகிதனா தனியாக இருக்கான், அது ஒரு ரூபத்தில் இருக்கான், இருந்தும் இதுவாகவும் இருக்கான். இந்த உலகம் முழுக்க தானேயாகி அந்த உலகத்துக்குள்ள ஒரு பிரத்யேக ரூபத்தை எடுத்துண்டு அதில் விளையாடவும் செய்யறான் அவன். அப்படி ஒரு ரூபம் எடுத்துக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, அனந்த கல்யாண குணகணாவுக மகார்ணவா அப்படின்னு அப்பேற்பட்ட குண சமுத்திரமாகவே இருக்கான் பகவான். அதனால இந்த உலகம் பகவான்கிற உண்மையை கொண்டு உள்ள சேரு. அட் த சேம் டைம் பகவான் தனியா ஒரு எக்ஸ்ட்ராடினரி உத்தம புருஷனா, புருஷோத்தமனா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லு. பகவான் கீதையில சொல்றான், எனக்கு பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு இருக்குப்பா, அதை தவிர்த்து மூணாவது நான் புருஷோத்தமனா நான் இருக்கேன்னு சொல்றேன். இந்த உலகம் முழுக்க நான் தான் ஆத்மாவாகவும் நான் இருக்கேன், அது மிஞ்சி பரமாத்மாவா புருஷோத்தமனா நான் இருக்கேன்னு தனியா புருஷோத்தம லட்சணத்தை விலட்சணமா சொல்றான் பகவான். ஆத்மான் நான் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் பரமாத்மா நான் சொல்லுவானே, புருஷோத்தமன் நான் சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆத்மா அப்படின்னா நம்ம நம்மளெல்லாம் பார்த்துட்டுருவோம், நானா பகவான்னு தோணும் நமக்கு. அப்போ அவன் என்னன்னு தோணும். அப்போ அந்த குணங்களோடு குணபூர்த்தியா ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அதைத்தான் நீங்க பகவான்கிற சப்தத்துல நம்ம வர்ணிக்கிறோம். நம்மளும் ஆத்மாதான், நம்மளுமே அதுதான், ஆனால் பகவான் பகவான் தானே அப்படின்னு தெரியறது இல்லையா, நமக்கே தெரியறதே அது. ஏன்னா அவன் அந்த தன்னுடைய ஒரு the magnificent glory of God he is retained with himself. Even whilst becoming this entirety of this universe, he has still retained unto himself the magnificent glory that he is. அதை விட்டு கொடுக்கல. அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணு அப்படின்னார் அவர். அப்போ அவதார கதைகள் எல்லாம் சொல்லு, பகவான் பண்ண லீலைகளை சொல்லு, அவர் பண்ண உபதேசங்களை சொல்லு, அவர் விளையாடின விளையாட்டுக்களை சொல்லு, அவர் பக்தாளோட பண்ணதான அந்த அற்புதமான டிராமாஸ் இருக்கே அது எல்லாத்தையும் வர்ணனை பண்ணு. அட் த சேம் டைம் இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இரு, உலகமும் பகவான் தான், எல்லாம் பகவான் தான், சர்வம் பகவத் ரூபம்ங்கிறதையும் சொல்லு, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லு.
அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நாரதர் கொடுக்குறார். கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார், நான் ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன், என்னுடைய கதையை சொல்கிறேன், அந்த கதையும் நீ வச்சுண்டு அதை க்ளூ மாதிரி வச்சுண்டு எல்லாத்தையும் பண்ணு. நீ என்ன கதை அப்படின்னா, நாரதருடைய பூர்வ ஜென்மத்துக்கு ஒரு கதை, பூர்வ ஜென்ம கதை. இந்த என்ன கதை எப்படி வருது அப்படின்னா, எங்கேயோ ஒரு வில்லேஜில் தாசி புத்திரனா பிறக்கிறார் அவர். 5 வயசு குழந்தையா இருக்கார். அப்போ அந்த ஊருக்கு மகாத்மாக்கள் 4 பேர் வரா. நம்ம அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா சனத்குமாரால் தான் வந்தாளோன்னு தோணும். வேற ரூபத்தில் எடுத்துன்னு வந்தாலோ என்னவோ தெரியலை. மகான்கள் வந்தா, சாதுர்மாசியத்துக்காக அங்கே வந்தா. 4 மாதம் அங்கே இருக்கலாமே, அந்த வருஷ ருத்து இருக்கும் இல்லையா, மழை பெய்யக்கூடியதான சமயத்தில் சன்னியாசிகள்லாம் ட்ராவல் பண்ண மாட்டா. அது ஒரு அனுஷ்டானமும் ஒரு இடத்துல இருப்பா. அனுஷ்டானமானா எல்லாம் அனுஷ்டானங்கிறதுலாம் கன்வீனியன்ஸ் தான். ஆக்சுவலாக மழை பெய்யரிச்சு எங்கேயாவது அலைவாளோ, பேசாமல் ஒரு இடத்துல இருக்க மாட்டாளோ, அவ்வளோதான் சாதுர்மாசியம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு இடத்துல இருக்கும்பொழுது அதுக்கு சில விரத அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ இந்த 4 மாத காலம் இவா இந்த ஒரு கிராமத்தில் தங்கினது படினால அந்த கிராமத்துக்காரெல்லாம் என்ன பண்ணான்னா, அவளுக்கு வேலை பண்ணுறதுக்காக இந்த தாசியை நியமித்து, வேலைக்காரியை நியமித்து, நீ போய் பண்ணுமா அப்படின்னா அவளும் சரின்னு போய் பண்ணால். அவளுக்கு புருஷன் கிடையாது, ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் நம்ம நாரதர். அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போவான். எங்கே விடுறது, டே கேரா, சைல்டு கேரா, என்ன கேர் இருக்கு, ஒரு கேரும் இல்லை. அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் என்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த குழந்தைய ரொம்ப சமத்தான், அவரே சொல்லிக்கிறார். பாவம், நான் ரொம்ப சமத்து அப்படிங்கிறார் அவர். சும்மா ஓடி ஆடி தெரிய மாட்டேன், விளையாடிட்டு இருக்க மாட்டேன், பேசாமல் உட்காந்துட்டு இருப்பேன். தாந்தே அதிருத கிரீடனக்கே அனுவர்த்தினி அப்படிங்கிற சொன்ன பேச்ச கேட்பேன். அம்மா உட்காருன்னா உட்காந்துப்பேன், ஏதோ விளையாடிட்டு இருக்க மாட்டேன். இப்படி இருந்தேன் நான். இதோட குணம் எனக்கு பிறவி குணம். அப்படி இருந்தேன். அப்போ அந்த மகான்கள்லாம் என்னை பார்த்தா, ஆருடாம்பினி இங்கே வா அப்படின்னா உடனே போனேன். எங்கேருந்து வந்த, ஆர்னி? அதான் எங்கள் அம்மா. ஓஹோ சரி, சும்மா உட்காந்துன்றது. இப்போ அம்மா பார்த்தா ஏதோ வேலை பண்ணிடா கொஞ்சம் அவளுக்கு, நீ ஒத்தாசையாக எதாவது பண்ணு. நான் ஓடி போய் கேட்டது, எதாவது பண்ணட்டுமா அப்படின்ட்டு. ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை நம்மகிட்ட வந்து நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணட்டுமான்னு சொன்னால் நமக்கு மனசெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிடும் இல்லையா. அவளுக்கும் அப்படி ஆகிடுத்து. ஏதோ சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுத்தா, அந்த புஷ்பத்தை கொண்டா, இந்த பழத்தை கொண்டா அப்படின்னா அது ஏதோ ஓடி ஓடி கொண்டு வந்தது. பார்த்தா சொன்ன பச்சை கேட்குறதே குழந்தை. ஒரு ஆசை பிறந்தது அவளுக்கு அந்த குழந்தைகிட்ட. அப்போ 4 பேருமா உட்காந்துட்டு பகவத் விஷயம் பேசிட்டு இருப்பா. அந்த குழந்தையும் உட்காந்துட்டு ஓரமாக தூரக்காக உட்காந்து கேட்கும், வரலாமோ வரப்படாதோ அப்படின்னு. எங்கடா இங்கே வா, இங்கே வந்து உட்காந்துக்கோ, பரவாயில்ல உட்காந்துக்கோ. உட்காந்து இருந்தது, கேட்டது. கேட்க கேட்க பகவத் விஷயத்தை கேட்க கேட்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஆசை பிறக்கிறதா. அந்த ஆசை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உச்சிஷ்ட லேபான் அனுமோதிதோ த்விஜைஹி சக்ருத் ஸ்ம புஞ்சை புஞ்சே தத் அபாஸ்த கில்பிஷ. அவளுடைய உச்சிஷ்டத்தை அவர் ஸ்வீகாரம் பண்ணினார்னு சொல்றார். உச்சிஷ்டம் அப்படின்னா ஏதோ எச்சல்னு நினைக்கிறோம். அவள் கலத்தில் இருக்கிற சாப்பாட்டை இவர் சாப்பிட்டாரோ என்னமோ அப்படிங்கிறது கூட ஒரு வியாக்கியானம் சொல்கிறா. ஆனால் உச்சிஷ்டம்னா என்ன, வாயிலேருந்து வரதெல்லாம் உச்சிஷ்டம் தான். வியாசோச்சிஷ்டம்னு சொல்கிறோமோ இல்லையோ, உபதேசம் தான் உச்சிஷ்டம். ஒரு குருவனுடைய உபதேசம் இருக்கே, அது குருவனுடைய உச்சிஷ்டமாகவே நினைக்கலாம். அவர் இலையிலேருந்து சாப்பிட்றது தான் உச்சிஷ்டம் இல்லை. அந்த காலத்தில் பகவான் ரமண பகவான் சாப்பிட்றச்சு சில பேர்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு குழந்தை தெரியாது, ஒரு பద్ధதி மாதிரி இருந்தது ஏதாவது சாப்பிட்றது, அவர் இலையிலேருந்து சாப்பிட்றது அப்படின்னு. ஒரு குழந்தை காத்துட்டு இருந்தது. யாருடா ஏன் நிற்கிற அப்படின்னு பகவான் கேட்டார். அது வந்து பாவம் வெகுளி ஒலியோ சொல்லிவிடுத்து இந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் பகவானுக்கு எதுவுமே பிடிக்காது. இல்லை நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமே. அப்படியா, இதெல்லாம் பேர நடக்கிறதோ அப்படின்னாரு பகவான். இதுவா உச்சிஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் உச்சிஷ்டமாகாது இல்லையா. ஏன்னா ஞானியாக இருக்கட்டும், பகவானா எதுவாக இருக்கட்டும், இருந்தாலும் அவள் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட வேண்டாமே, அவசியம் இல்லையே. ஆனால் அது ஒரு பழக்கமாக போயிடுது. அப்படி போயிடுத்துன்னா அப்புறம் குருக்கள்லாம் பாவம் ஒன்றும் சாப்பிடவே முடியாது. குருமார்கள்லாம் உட்காந்துப்பா, அப்புறம் சுற்றி ஒரு காக்கா மாதிரி 4 பேர் உட்காந்துரும். அவன் இலையே பார்த்துட்டு அவன் எப்படி சாப்பிடுவா பாவம். அவன் இந்த அவனுக்கு கொஞ்சம், இந்த அவனுக்கு கொஞ்சம், இந்த அவனுக்கு கொஞ்சம்னா இது 4 பேர் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் ஓடி வந்துடுவா, கை நீட்டுவா. ஓ ஏதோ கொடுக்குறாரு போல் இருக்கே பிரசாதம்னா எல்லாரும் கை நீட்டுடுவா இல்லையா. பார்த்துருக்கேளோ எங்கேயாவது கோவில் ஆசிரமத்தில் ஏதோ கியூ நின்றுதுன்னா எல்லாரும் நின்றுவா. எதுக்கு நிற்கிறோன்னே தெரியாது, ஏதோ கொடுக்குறா போல் இருக்குன்னு நிற்போமே. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் பயங்கரமாக இருக்கும், ஃபோமோ.
ஆசிரமத்துலாம் போனேன்னா, அந்த ரமணாசிரமத்தில் நம்ம ஆசிரமத்திலே பார்க்கலாம். சில சமயம் என்னாகும், இந்த டின்னர் மிஞ்சி போயிடும். அதனால் இப்போல்லாம் தினம் சாயங்காலம் டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிச்சத்தை அப்படியே கொடுத்துருவா. அதுக்கு டக்கு டக்கு ஒரு கியூ. அப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருக்க வாழ்க்கைலாம் மனசே கொள்ள, எல்லாரும் எங்கேயோ போகிறா அப்படி பார்த்து எங்கேயோ நிற்கிறா எல்லாரும். நமக்கு என்னமோ கிடைக்கிறதாங்க, நம்ம மிஸ் பண்ணிட போகிறோன்னு. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தால் ஓடிவா, ஏதோ கிடைக்கிறது. இங்கே கிடைக்கிறதே அதை விட ஒரு பெரிய பிரசாதம் கிடைச்சுட்டே இருக்கே. சந்நிதியை விட ஒரு பிரசாதம் உண்டா? சந்நிதியை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கே பகவான், அதை விட ஒரு பிரசாதம் உண்டான்னா ஏதோ ஒரு மனசில் நமக்கு தோணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு குருக்கிட்டேருந்து என்னை கை நீட்டி வாங்கிட்டே இருந்தால் அந்த குருவனுடைய இலையில் ஏதாவது மிஞ்சுமோ பாவம்? அவர் அப்புறம் லகுவாயிடுவார். குருவாக இருக்க முடியாது, ரொம்ப லகுவாயிடுவார். அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் குருன்னா ஹெவின்னு அர்த்தம், லகுன்னா லைட்டுன்னு அர்த்தம். இப்போ குரு என்ன வரனா லகுவாயிடுவார். அப்போ உச்சிஷ்டம்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த குருனுடைய உபதேசத்தை தான் குறிக்கிறது. ஒரு மகானோட ஒரு உபதேசம் இருக்கே, அதான் உச்சிஷ்டம். உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹி சக்ரித் ஸ்மபுஞ்சன் தத் அபாஸ்த கில்பிஷஹான். அதை ஒரு தடவை எடுத்துட்டாராம், ஒரு தடவை அங்கீகாரம் பண்ணிட்டாராம், ஒரு தடவை ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம். அந்த அவருடைய உபதேசத்தை தான் வாங்கிண்டாராம். அந்த வாங்கின்ற நாளைக்கு என்னாச்சான், நான் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை மாலின்யங்களும் அப்படியே நசிச்சு போயிடுதான். அப்போ அதோட அழகான ஒரு இம்ப்ளிகேஷன் என்னன்னா, ஆத்ம ருச்சி பிரஜாயத்தே தத் தர்மயேவ ஆத்மருச்சி பிரஜாயத்தே. அப்போ உள்ளுக்குள்ள அந்த பகவத் விஷயத்தை கேட்கணும்னு ஒரு ருச்சி, ஒரு ஆசை ஏற்பட்டுதான் நாரதருக்கு, இந்த குழந்தைக்கு. இந்த கேட்டு அந்த ஆசையை பார்த்துட்டா. இந்த குழந்தைக்கு ஆசை வந்துடுத்தோ அப்படின்னு வலை போட்டு வீசி பிடிக்கிற மாதிரி பிடிச்சுட்டாவா, இந்த குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டா. இதுக்கு மேலே ஆசை வந்து விடுத்தோ. அதுக்கு என்ன பண்ணணும் இனிமே? ஆசையை காட்டி நீ மோசம் செய்யாத அருணாச்சலான்னு சொல்கிறாரோ இல்லையோ பகவான். நேசமில் எனக்கும் ஆசையை காட்டி மோசம் செய்யாத அருள் அருணாச்சலா. ஏன்னா முதல்ல ஆசையெல்லாம் இல்லாமல் இருந்தேன், நீ தானே பள்ளியை பிடிச்சி இழுத்து உன் அழகை காட்டி அதுக்கப்புறம் உண்மையில ஆசையை வரவழிச்சு இனி நீ மோசம் பண்ணேன்னா அது எப்படி, எந்த விதத்தில் நியாயம் அது அப்படி. அந்த மாதிரி அந்த ஆசை குழந்தைக்கு எப்படி ஏற்பட்டதோ அந்த மகான்கள் என்ன பண்ணா அப்படின்னா, மோசம் செய்யப்படாது கூட்டி வச்சுண்டு கிருஷ்ண கதா பிரகாயதா, பகவத் விஷயத்தையே சொல்லிட்டு இருந்தாலும். கிருஷ்ண கதா அப்படின்னா நம்ம கோபாலகிருஷ்ணனுடைய கதைன்னு நினச்சிக்க வேண்டாம். கிருஷ்ணங்கிற சப்தம் பரமாத்மாவை குறிக்கிறது, பரபிரம்மத்தை குறிக்கிறது. அப்போ கிருஷ்ணன்னாலே அந்த பரபிரம்ம பகவத் விஷயம்னு அர்த்தம். பகவத் சம்பந்தப்பட்டமான எந்த விஷயம் ஆத்ம தத்துவத்தை சொன்னாலும் அதுவும் இந்த கிருஷ்ண கதா தான். சாட்சாத் கிருஷ்ணாவதாரத்தில் நடந்தக்கூடிய லீலைகளை சொன்னாலும் கிருஷ்ண கதை தான். உபனிஷத்தையோ பகவத்கீதையோ சொன்னாலும் கிருஷ்ண கதை தான். எல்லாம் பகவத் சம்பந்தமான எதுவும் கிருஷ்ண கதை தான். அந்த கிருஷ்ண கதையை வா சொல்ல எப்படி இருந்தா மனோகராகா, அவர் மனசு அப்படியே கொள்ள கொண்டு போயிடுத்தான் அந்த கதைகள் எல்லாம். அப்போ முதல்ல அந்த ஆத்ம ருச்சி வந்து அந்த 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 ஒரு ஸ்பிரிச்சுவல் ருச்சி ஏற்பட்டது இல்லையா? இப்போ என்னாச்சுன்னா பிரிய ஸ்ரவஸ்யங்க மமாபவத் ருச்சி. இப்போ பகவான் மேலே ஒரு காதல் வந்து விடுத்தாம் அவருக்கு, பகவான் மேலே ஒரு மையல் ஏற்பட்டுதான். அந்த விஷயத்தில் முதல்ல ஆசை ஏற்பட்டது, அந்த வார்த்தைகளில் முதல்ல ஆசை ஏற்பட்டது. அந்த வார்த்தைகள்லாம் யாரை பற்றி இருக்கோ கடைசியில் அவன் மேலேயும் ஒரு காதல் ஏற்பட்டது. அதானே முக்கியம். கடைசியில் எனக்கு கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும்னு எல்லா இடத்துலையும் போய் கதை கேட்டுட்டே இருப்பா. பகவானை பிடிக்குமோன்னா அவர் யாரு அப்படின்னா, அப்போ ஏன் கதை கேட்குறாருன்னா, இல்லை நன்னா இருக்கே ராமாயணத்தில் அவர் டிஷ்ஷும் சண்டையெல்லாம் போடுறார், அம்பு வில்லெல்லாம் வச்சுக்கிறாரு, ஏதோ குரங்கு தாவறது, ஏதோ மேஜிக்கலாக இருக்குது, மிராக்குலஸாக இருக்குது, அந்த கதையெல்லாம் நன்னா இருக்குது, ஏதோ ஹாரி பாட்டர் படிக்கிற மாதிரி ராமாயணத்தை கேட்டா. ராமாயணத்தை படிச்சுட்டு ராமர் மேலே ஒரு ஆசை வரக்கூடாதோ? வந்தால் தானே ராமாயணம் படித்ததுக்கு ஒரு பலன் உண்டு. பாகவதம் படிச்சுட்டு பாகவதத்தை கேட்டுட்டு கிருஷ்ணன் மேலே அபார காதல் வரணும் இல்லையோ நமக்கு, அப்போ தானே பாகவதத்தை கேட்டு. ஆண்டாள் அப்படி தானே பாகவதம் கேட்டா. பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு இந்த குழந்தையா வளரும் பொழுதே இந்த கிருஷ்ண கதையை சொல்லிட்டே வளர்த்தார். அவன் என்ன பண்ணான், நான் அந்த கிருஷ்ணன் மேலே அப்பேற்பட்ட ஒரு மையல் வச்சுன்னு அந்த கிருஷ்ணனையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு என்னாலோ இல்லையோ. அதுதானே கிருஷ்ண கதை கேட்கறதுனுடைய ஒரு பிரயோஜனம். அப்போ பிரியஸ்ரவஸ்ன்னு பேர் கொடுக்குறாரு பெருமாளுக்கு இங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. அவனோட கதையோ அவன் நாமமோ அவனை பற்றின
விஷயங்களோ கேட்கறதுக்கு பிரியமா இருக்கான். அதனால பிரியஸ்ரவஸ் அப்படிங்கிறார் அவருக்கு. தஸ்மின் ஸ்ததா லப்த ருச்சே மகாமுனே பிரியஸ்ரவஸ்ய ஸ்கலிதாமதிர்மம யயாஹமேதத் சதசத் ஸ்வமாயயா பஷ்யே மயி பிரம்மணி கல்பிதம் பரே. வெறும் அந்த பகவான் மேலே ஏற்பட்ட ஒரு பிரேமையினால அடுத்தபடி ஸ்டெப்பு என்னாச்சு அப்படின்னா, அந்த ருச்சினால அந்த பகவான் மேலே அஸ்கலிதாமதிர்மமா என் மனசு அவனை விட்டு ஒரு நிமிஷமும் பிரியாமல் இருந்துடுத்து. அகலிகிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படிங்கிறார் ஆழ்வார். அகலிகிலேன், நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு தாயார் இருக்காளாம் பெருமாள் கிட்ட. அந்த மாதிரி இங்க இவருக்கும் மனசு என்ன பண்ணிட்டு தான், உன்னை விட்டு நகர மாட்டேன். எப்படி தன் அழகை காட்டுனா பகவான் சொல்றது, ஊர் சுற்று உளம் விடாது உன்னை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டருணாச்சலா. உன் அழகை நீ காமிச்சுடேன், நீ காமிச்சுட்டியானா இந்த ஊரூரா திரியிற என்னோட மனசு போகுமோ எங்கேயாவது, அங்கேயே அடங்கி உட்காந்துக்காதோ, ஒரே இடத்துல உட்காந்துன்றாதோ. எல்லாரும் மனசு அடக்கணுங்கிறா. மனசு அடக்கிறது ஒரு விஷயமா? உன் அழகை நீ காமி, அப்புறம் தானா அடங்கி ஒடுங்கி கிடக்கும். பகவானுடைய அழகை பார்க்கணும். பகவானுடைய அழகுன்னா அந்த ரூப லாவண்யத்தை மாத்திரம் சொல்லலை, குணபூர்த்தியான லாவண்யத்தை மாத்திரம் சொல்லலை, அவன் சந்நிதியே அழகு, பகவத் சாநித்தியமே அழகு. நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஜொலிச்சுண்டு சதா சர்வகாலமும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சந்நிதி இருக்கே, அதுதான் அவனுடைய அப்படி அதி சௌந்தரியம். அது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்க? அங்கே வரைக்கும் எப்படி போகிறது? ரூபத்தை பார்க்குறோம், கதையை கேட்குறோம், இதுலேயே அந்த ஆசை வந்துடும். இப்படிதான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த ஆசையினால் அந்த பிரேமையினால என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு நான் யாரு, இந்த உலகம் என்ன, இது என்ன சத்தாவும் இருக்கு அசத்தாவும் இருக்கு, இந்த மாயை என்ன அப்படிங்கிறதான கேள்விகள் எல்லாம் தானா அவருக்குள்ளே வந்துவிட்டு தான் 5 வயசு குழந்தைக்கு எல்லாம் வருதுன்னா இதை விட என்ன சொல்ல முடியும்? 5-6 வயசு குழந்தைக்கு அது யோசிச்சு பார்த்தா எல்லாம் தோன்றது. அதுக்கு இது என்ன உலகம், இதெல்லாம் மாயா தானே இருக்கு, ஒன்றும் உண்மை இல்லையே, இங்க எல்லாம் மாறிண்டே இருக்கே, நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லையே, அப்பாவும் இருந்தா இப்ப அப்பா இல்லையே. அதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்கா, அப்புறம் இல்லையே, இதுல எது உண்மை அப்படின்னு கேட்கறது இந்த குழந்தை. எப்படி வந்தது? நான் பகவான் மேல பக்தி பண்ண எல்லாம் வந்து ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே அப்படின்னு பகவானே சொல்றான் கீதையில. என் மேல பக்தி பண்ணு, என்ன பண்றேன், உனக்கு வேணுங்கிற புத்தி யோகம் தானே தந்து விடுறேனே, நீ போய் எங்கேயாவது வாங்க போறியா, எங்க கத்துக்க போற, நான் கொடுத்து விடுறேன், என்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு, கல்ப விருட்சம் இல்லையோ, நான் என்ன வேணுமோ நான் தரேனே, புத்தி யோகமா தரேன், வேற என்ன யோகம் வேணும் அதையும் கேளு தரேன் அப்படிங்கிறான் பகவான். நம்ம என்ன செய்ய, ஒரு யோகமும் வேண்டாம்ப்பா, உன்னோட சம்யோகம் போருமே, இந்த வியோகம் இல்லாமல் உன்னோட ஒரு சம்யோகம் இருந்தால் எனக்கு அதுவே போரும், வேற ஒன்றும் வேண்டாம். அப்போ இப்படி ஞான அந்த ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு அந்த ரிஷிகள் அந்த 4 பேரும் கிளம்பி போயிட்டா. இந்த குழந்தை அதையே நினச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவள் அம்மா ஒத்தி தானே இருக்கா, அந்த குழந்தைக்கு அந்த அம்மா, அம்மாவுக்கு அந்த குழந்தை, அந்த அம்மா போயிட்டா. அவள் பரலோகத்துக்கு போயிட்டா. பாவம், எங்கேயோ மாடு பால் கறக்கிறதுக்காக போயிருக்கா, ஒரு பாம்பு கடிச்சு அங்கேயே போயிட்டா. கிருபணா அப்படிங்கிற பாவம் போயிடுத்து சொல்கிறேன். எங்கள் அம்மா ஒன்று இருந்து போயிடுத்தது. 5 வயசு குழந்தைக்கு அம்மா போயிடுது. வேற ஊரில் யாரும் கிடையாது, அந்த குழந்தைக்கு அப்பாவும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. அப்போ என்ன பண்ணிட்டு இந்த குழந்தை அப்படின்னா, ததா ததகம் ஈஷஸ்ய பக்தானாம் சமவீப்சதஹ அனுக்ரகம் மன்யமானஹ பிராதிஷ்டம் திசமுத்தரம். இந்த குழந்தை சொல்றது, எங்கள் அம்மா போன உடனே நான் என்ன நினச்சேன்னா, பாடா எனக்கு பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் அந்த ஊரை விட்டு. அம்மா போனது ஒரு அனுகிரகமானா? ஆமாம், அது எப்படி அனுகிரகம்னா, ஏன்னா என் பகவானுக்கு அனுகிரகத்தை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ண தெரியாதே பாவம். இவ்வளோ நினச்சிட்டு இருக்கா அது கஷ்டம் துக்கம் அப்படின்னு. இல்லையே, பிரபுவால் துக்கம் கொடுக்க முடியாது. The Lord does not know. People say that God is omniscient and He knows everything. But I don't believe that. God doesn't know one thing. For sure I know that God does not know one thing.
What is that now? To do harm to us, he does not know. How to do harm to us is something that God does not know. Even if somebody teaches him that, people say he's omnipotent, he can do anything and everything he wants. And there is one thing that he cannot do even if he wants to. What is it now? Do harm to us. இந்த ஒன்றை தவிர்த்து மிச்சது எல்லாம் தெரியும், மிச்சது எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் உண்டு. நமக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு மாத்திரம் அவருக்கு தெரியவே தெரியாது பாவம். யாரும் சொல்லிக் கொடுக்கல அவருக்கு. அதனால இவர் சொல்றார், பக்தானாம் சமபீப்சதா, எப்பவுமே பக்தாளுக்கு அனுகிரகத்தையே பண்ணிட்டு இருக்கணுங்கிற ஆசையுடையவனா இருக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறதுனால அவன் எனக்கு எப்படி துக்கம் கொடுப்பான், நல்லது தானே பண்ணியிருக்கான், இதுவும் நல்லதுன்னு கிளம்பினாராம். அப்படி இங்கே அங்கேன்னு போக ஒரு இடத்துல ஒரு நிர்ஜனமான ஒரு அரண்யம், மனுஷா இல்லாத ஒரு காடு. அந்த காட்டில் ஜலம் கொஞ்சம் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு தியானம் பண்ணாராம். தியானம் பண்ண நாழிக்கும் ரூபம் பகவதோ யத் தன்மனக்காந்த சுசாபகம், மனக்காந்தா, அப்படியே மனசை கொள்ளை கொள்ளக்கூடியதான அந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அவள்லாம் சொல்லி கொடுத்த விதத்தில் தியானம் பண்றார். அப்படியே பண்ணும்பொழுது என்னாச்சு, அந்த க்ஷணத்தில் எப்போ பண்ணாரோ அப்போ உடனே தியாயதச்சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்ட்யாஸ்ருகலாக்ஷஸ்ய ஹிருத்யாசீன் மே ஷணை ஹரிஹி. அவர் அப்படி நினைச்சுட்டு இருக்கிறச்சையே ஹரி என்னுடைய ஹிருதயத்தில் ஆவிர்வாவம் பண்ணிவிட்டாரே. அவருடைய திருவடி தாமரைகளை நான் தியானம் பண்ணிட்டே இருக்க அவர் அப்படியே என்னோட ஹிருதயத்தில் ஆவிர்வாவம் பண்ணிவிட்டார். அவர் பண்ணதுக்கு அப்புறம் பிரேமாதிவர நிர்பின்ன புலகாங்கோ அதி நிர்வதா ஆனந்த சம்ப்ளவே லீனோ நாபஷ்யன் உபயம் முனே. அப்போ அப்படியே ஒரு பிரேம என்கிட்ட எழும்பித்து சொல்ல முடியாத ஒரு பிரேமானுபவம், an ecstasy of love emanated in me, originated in me. It flowed everywhere in all directions. அந்த பிரேமையில், அந்த பிரேம சாகரத்தில், அந்த பிரேம சமுத்திரத்தில் நான் அப்படியே மூழ்கியே போயிட்டேன். அப்படி இப்படி ஒரு ஸ்திதி ஏற்பட்டது, ஒரு ஆனந்த ஸ்திதி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. ஏற்பட்டது எப்படி வந்ததோ அப்படி மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு உடனே ஐயோ போயிடுத்தே அப்படின்னு ஒரு துக்கத்தில் அப்படி எழுந்துக்கிறார். ஏன் போயிடுத்து, எப்படி திரும்பி வரும்? அப்புறம் தியானம் பண்ணி பார்க்குறார், திரும்பியும் பண்ணதெல்லாம் பண்ணி பார்க்குறார். ஆனால் அது வரமாட்டேங்கிறது. இது யாருக்குமே சாதகாலுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இப்படி வரும், திடும்னு ஒரு ஆனந்த அனுபூதி வரும். அதுக்கப்புறம் அது வந்துதாங்கிற மாதிரி ஓடி போயிடும். அது வரவே வராது. அப்புறம் இவன் என்ன ட்ரை பண்ணாலும் வராது. அப்புறம் மீண்டும் ஏதோ கான்சன்ட்ரேட் பண்ணி மூச்சு அடக்கி ஏதோ பண்ணி பாப்பா, ஒன்றும் வராது. ஏன்னா அது தானாக வந்தது. எதனால் போகிறது? ஒரு எண்ணம் எழும்பிடுத்துன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அது வர அது என்னவோ ஒரு கியூரியஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸில் பகவானுடைய அனுகிரகத்தோடு சேர்ந்து அந்த க்ஷணம் எண்ணங்கள் எல்லாம் தானாக அற்று ஒரு எண் அலை இருமின் அருணாச்சலான்னு சொன்ன மாதிரி இந்த எண்ணங்கள் அலை அலையாக வருதே, ஒரு சித்த நாளைக்கு அப்படியே அடங்கிடும். அந்த அடங்கும் பொழுது ஆத்மா ஸ்வயம் பிரகாச வஸ்து இல்லையா, அது பாட்டு சொல்லிக்கும். அப்போ என்னமோ நமக்கு ஒரு புது அனுபூதி கிடைச்சா போல தோணும். அது புது அனுபூதி இல்லை, அதுதான் நம்மளுடைய யதார்த்த ஸ்திதி. ஆனால் இத்தனை நாளைக்கு இந்த மனசு அலை அலையாக அலபாயிருதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மனசு அலை அலையாக வந்துட்டு இருக்கிறதுனால அப்போது அந்த அனுபூதி நமக்கு பிரத்யட்சமாக கோச்சரமாக இல்லை. இப்போ அது போயிடுத்தேன்னு நம்ம எஃபோர்ட் எடுத்தோமானா திருப்பி எண்ண அலை தான் ஆரம்பிக்கிறது. போயிடுத்து எப்படி கொண்டு வருது அப்படின்னா திருப்பி வேவ்ஸ் ஆஃப் அஜிடேஷன். இந்த அஜிடேஷனில் அந்த நிலை எப்படி திரும்பி வரும்? பேசாமல் விட்டுடணும். விட்டா என்ன ஆகும்? அது பாட்டு திரும்பி வரும். விட்டா திரும்பி வரும். நீ என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதை பண்ணிட்டு அது தானாக திரும்பி வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் நிலைக்கும். இந்த சாதனா பద్ధதியில் நன்னா தீவிரமாக சாதனை பண்ணுற வாழ்க்கையெல்லாம் வரக்கூடியதான ஒரு அனுபவம் தான். இது ஒன்றும் புதுசே கிடையாது. நாரதருக்கு முதல் தடவை வருது இந்த குழந்தைக்கு. ஆனால் அது ஏதோ கிடைச்ச வஸ்து தொலைஞ்சு போனதுனால அப்படி ஒரு துக்கம், ஓன்னு அழ, இப்படி ஆயிடுத்தேங்கும் பொழுது ஒரு ஆகாசவாணி கேட்கறது அங்கிருந்து, ஹந்த அஸ்மின் ஜன்மனி பவான் மாம் திரஷ்டுமர்ஹதின்னு சொல்லிடுது. ஒரு வாக்கியம் வந்தது, அப்பா குழந்தை இந்த ஜென்மத்தில் நீ என்ன அடைய முடியாது. ஏன்னா அவிகல்ப கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம், நீ இன்னும் பக்குவப்படலை, அதனால உனக்கு கிடையாது அப்படின்னு. நீ இன்னும் பக்குவப்படாத காரணத்தினாலே உனக்கு இந்த அனுபூதி இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு பகவான்.
பக்குவப்படாமையே எத்தனை கிடச்சிது அப்படின்னா அது உன் பக்குவத்தினால இல்லை, அது குரு அனுகிரகத்தினால ஏற்பட்ட விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்றார், பகவானே சொல்றார். சத் சேவையா அதீர்கயா தே ஜாதா மை திருடாமதிஹி. கொஞ்ச காலம்தான் நீ பண்ண, இருந்தாலும் சத்துக்கு சேவை பண்ணையோ இல்லையோ, அந்த மகான்களுக்கு நீ பண்ண சேவை இன்னைக்கு உனக்கு இந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இனிமே நீ இன்னும் மேற்கொண்டு சாதனையை பண்ணு, உனக்கு கிடைக்கும். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சுவாமி விவேகானந்தர் சிஷ்யராக இருக்கிற காலத்தில் நரேந்திராங்கிற ப்ரீ மொனாஸ்டிக் நேமில் இருந்தார் இல்லையா, அப்போது எனக்கு சமாதி கொடு, எனக்கு சமாதி அனுபவத்தை கொடு, சமாதி அனுபவத்தை கொடுன்னு பிச்சு பிடிக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாளைக்கு இவர் தொல்லை தாங்காமல் அவர் என்ன பண்ணார், அப்படி தொட்டாராம் லேசா பரமஹம்ச தேவர். இவர் அப்படியே எல்லாத்தையும் மறந்து, ஐயோ என் காலை காணுமே, என் தலையை காணுமே, எனக்கு என்னமோ ஆயிடுத்தே, எங்கள் அம்மா இன்னும் இருக்காளே அப்படின்னு என்னமோ பத்திட்டு அது ஒரு நிலைக்கு போயிட்டார் அவர் பாட்டு. அப்போ எல்லாரும் வந்து சொன்னா, ஏதோ கத்தின்னு கிடக்கட்டும், பிடிங்கினே தான் வேணா இருக்கட்டும் அதில் அப்படின்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கேட்டு திரும்பி தொட்டார், அது அப்படியே போயிடுத்து, அந்த அனுபவம் அப்படியே மறைஞ்சு போயிடுத்து. அப்போ சொன்னார் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீ நிறைய வேலை பண்ணணும், இந்த வேலையெல்லாம் பண்ணி முடி, அது வரைக்கும் இந்த சாவியை நான் வச்சுக்கிறேன், நீ முடிச்சதுக்கப்புறம் அதை திருப்பி தரேன் அப்படின்னார். அப்படின்னா நீ இன்னும் சாதனை பண்ணணும், நீ இன்னும் பக்குவம் ஆகணும், அந்த பக்குவம் ஆகிற வரைக்கும். அப்போ இப்போ ஏன் கொடுத்தேன்னா, நீ கொடுத்தா தானே இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியும். குரு அனுகிரகத்தினால இந்த காஸ்கோ இருக்கும் இல்லையோ, இந்த குரு அனுகிரகத்துக்கும் காஸ்கோவும் என்னன்னு பார்க்குறீங்களா? காஸ்கோ இருக்கும் இல்லையோ, if you go to Costco, have you been to Costco? You have not been to Costco, ask those who have been there. இந்த காஸ்கோ போனால் என்ன ஆகும்னா, இந்த அயில் முக்கில் ஒரு சாம்பிள்ஸ் கொடுப்பா, இத்தினூண்டுக்கு ஒரு பேப்பர் கப்பில் இத்தினூண்டுக்கு ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அதை கொடுப்பா நமக்கு. அதை வேறு 100 கேள்வி கேட்கணும், ஏன்டா அது வெஜிடேரியனா, இதில் கண்டதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் கேட்டால் அவன் சொல்லுவான். அப்புறம் கொடுக்கும், அது 2 வாயில் போட்டோம்னா நன்னாவும் இருக்கும். இந்த இப்படி ஷாப் பண்ணி நடந்து களைச்ச வாளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா ஆஹா, இன்னும் கொஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டான், அது போய் வாங்கிக்கோம்பா, அது அங்கே தான் இருக்குது, அதை போய் வாங்கிக்கோ அப்படின்பா. அப்போ எது கொடுத்தேன்னா, இது இப்படி ஒரு வஸ்து இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காகவும், அது எப்படி டேஸ்ட் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காகவும் இருக்குது, இது சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னு போய் வாங்கிக்கோ, அப்போ தானே வாங்கிப்போம். They give samples in Costco so that you buy the product. The sample is given free to you. That is grace. The rest of it you have to go buy, make the effort and put it in. அப்படி தான் குரு என்ன பண்ணுறாருன்னா, அனுகிரகத்தினால அந்த குரு சந்நிதியில் வரைச்சேயே ஒரு சாந்தி ஏற்படுறது நமக்கு. குஞ்சுசுவாமி அப்படிங்கிறவர் ரமண பகவான் கிட்ட வந்தார், சின்ன வயசில் வந்தார், 20 வயசு வாக்கில் வந்தார். அவர் கூட ஒருத்தர் ராமகிருஷ்ண சுவாமி 2 பேருமா பாலக்காட்டிலேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்தா பகவானை பார்க்க. ஒரு 15 நாள் இருந்தா பகவானோட ஸ்கந்தாசிரமத்தில். அந்த 15 நாளில் அப்பேற்பட்ட அலாதி சாந்தி, மனசு அடங்கி ஒடுங்கி எண்ணங்களே எழும்பாமல் அப்படியே ஒரு ஆத்மானந்த ஸ்திதி. ஒரு 15 நாள் இருந்தா. இப்போ 2 பேரும் பேஷண்டா, நமக்கு இந்த ஸ்திதி கிடச்சிடுத்தோ, நம்ம எதுக்கு வந்தோமோ அது நமக்கு கிடச்சிடுத்தோ, ஞானமே ஏற்பட்டுடுத்து போல் இருக்கு நமக்கு. அதனால் நம்ம திரும்பி ஊருக்கு போவோம். ஏன்னா இங்கே சும்மா இருந்து குருவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அங்கே போனால் என்ன ஆச்சுன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு பௌர்ணமி நல்லா தேஞ்சு அமாவாசைக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி அவருடைய அனுபவத்தையும் தேஞ்சு போயிடுத்து, ஒன்றுமே இல்லாமல் போயிடுத்துக்கு. அங்கே அடுத்த நிமிஷம் பேக் பண்ண நேரம் இங்கே வந்தவர் தான் அப்புறம் பகவான் சன்னதியை விடாமல் அங்கேயே இருந்தார். அவர் 96 வயசு வரைக்கும் அங்கேயே இருந்து, 92 என்னமோ வயசு வரைக்கும் அங்கேயே இருந்து அந்த இனிஷியல் glimpse is granted to you out of grace to inspire you to work towards that goal that now somehow seems achievable because you have already tasted it. If you have never tasted it, it will always remain elusive to you. Who is going to work for something that I don't know what it is? So God gives His love to us, God gives His grace to us, God gives us the experience of His reality, of His glory once, so that we may then aspire for it constantly. பகவான் சொல்ல, அதனால உனக்கு கொடுத்தேன். ஆனால் ஈவன் தேட் ஹவு இஸ் இட் வாட்ச் சேஃப் டு அஸ் அப்படின்னா, அன்டில் அண்ட் அன்லெஸ் வி டூ சத் சேவா, தி சர்வீஸ் ரெண்டர்ட் டு த ஹோலி, டு த கிரேட் ஒன்ஸ், டு த மகாத்மாஸ், அதுதான் இங்கே க்ளூவே நமக்கு. அதை பண்ணதுனால உனக்கு கிடைச்சதுப்பா, இனி நீ என்ன பண்ணு, இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நீ வாட்டு என்னை பஜிச்சுட்டு இரு, அப்புறம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னார். சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. அந்த ஆகாஷவாணியும் சைலண்ட் ஆகிடுத்து. அப்புறம் என்ன பண்ணேள் அப்படின்னார் வியாசர். என்ன பண்ணணும்? நாமான்யனந்தஸ்ய ஹதத்ர பட்டன்
குஹ்யாணி பத்ராணி கிருதாணி ச ஸ்மரன் காம் பர்யடன் துஷ்டமனா கதஸ்பிருஹா காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹா. அதுக்கப்புறம் என்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஷேம் இருக்கே, அது எல்லாத்தையும் விட்டுட்டும் லவுட்லி ஐ சாண்டட் த நேம் ஆஃப் காட் அப்படின்னு. நாமான் அனந்தஸ்ய ஹதத்ரப பட்டன் ஹதத்ரபகா பட்டன் அப்படிங்கிற ஒரு எம்பாரஸ்மெண்ட்டை விட்டுட்டு நாங்கள் சொன்னேன். ஒன்றுமே சில பேருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். அந்த காலத்தில் when I was working here in Australia, கார்பரேட்டில் இருக்கும் பொழுது people would use all kinds of 4-letter words when things went wrong to swear. அப்போ I also had my 4-letter word. ராமா அப்படின்பேன். Something went wrong. அட ராமா அப்படின்பேன். So an Aussie asked me, what is that you keep saying? I said, that's my 4-letter swear word. I swear by him அப்படின்னேன் நான். ராமா அப்படின்னு சொன்ன என்னப்போ, இந்த ஊரில் சொல்கிறதுக்கு பஞ்சமே இல்லை, ஜம்முன்னு சொல்லலாம், அவளுக்கு என்னன்னே தெரியாது, நீ பாட்டு சொல்லு, ராமா கிருஷ்ணா கோவிந்தா ஹரேன்னு சொல்லு, தப்பாக எடுத்துன அட நாராயணான்னு சொல்லு, அது என்னதுன்னா அது என்னோட ஸ்வேர் வேர்ட். நீ ஏதோ கண்டதெல்லாம் சொல்கிறோம், டாய்லெட்டில் இருக்கிறதெல்லாம் நீ சொல்கிறியோன்னு, நான் பகவன் நாமாவை சொல்கிறேன். தத்ர பப்பட்டன், எதுக்கு நமக்கு ஷேம், எதுக்கு பகவன் நாமாவை தானே சொல்கிறோம், ஹரி தானே சொல்கிறோம் இல்லையா? அப்படியா ஒரு மதம் ஆச்சரியங்கள் இல்லாமல் அப்படியே ஊரூராக திரிஞ்சேன். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த உடம்பு விழுந்தது, அது பாட்டு விழுந்து, அதுக்காக காத்துட்டு இருந்தேன் நாக்குங்கிறார் அவர். காலம் பிரதீக்ஷன், காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்போ தான் இந்த உடம்பு விழுமோ, எப்போ இந்த ஜென்மம் முடியுமோ, அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டாரே பகவான் எனக்கு, அடுத்த ஜென்மம் எப்போ வருமோ அப்படின்னு காத்துட்டு இருக்காராம். ஏன்னா அடுத்த ஜென்மம் விசேஷமான ஜென்மம் அவருக்கு. சாட்சாத் பிரம்மமானச புத்திரனா நாரதனா அப்போதான் அவருடைய அவதாரம் ஆகிறது. அங்கே வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, பகவானுக்கு ஞாபகம் இருக்கு, நீ வந்துட்டியா அப்படிங்கிறார் பகவான். வந்துட்டியா, இந்தா உனக்கு ஒரு பரிசு வச்சுட்டு இருக்கேன், ஒரு கிஃப்ட் வச்சுட்டு இருக்கேன் உனக்கு கொடுக்கறதுக்காக. என்னதுன்னா, தேவதத்தாமிமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானாச்சராம்யஹம். பகவான் இந்த வீணையை கொடுத்தாரு எனக்கு, இந்த தம்பூரா இருக்கோ இல்லையோ, அதை பகவான் எனக்கு கொடுத்தாரு. தேவதத்தாம் இமாம் வீணாம் எப்படி இருக்குன்னா, ஸ்வர பிரம்ம விபூஷிதாம், அதில் ஸ்வரபிரம்மம் சப்த பிரம்மே உட்காந்துட்டு இருக்கோம். அதில் அதை அப்படி தொட்டாருனால மூர்ச்சயித்வா, அப்படி தொட்டா ஹரிகதை கொள்ள வருதான் அதுல இருந்து. அந்த ஹரிகதையை அவ்வாறு பாடிண்டு நான் அப்படி 3 உலகத்திலையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஒரு இடம் நிற்காம தெரிகின்றேன். அவர் சொல்றார், வியாசரே உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பிரகாயதஸ்வ வீர்யாணி தீர்த்தபாதா பிரியஸ்ரவாஹ ஆஹூத இவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி. அந்த பிரபுவனுடைய நாமத்தை சொன்ன நாழிக்கும் அந்த தீர்த்தபாதனான பிரபு, அந்த பிரியஸ்ரவாகன்கிற பிரபு, அவனுடைய நாமத்தையோ அவனுடைய கீர்த்தனையோ நாம் பாடின நாழிக்கும் ஆஹூத இவமே சீக்கிரம், என்னுடைய ஹிருதயத்தில் என்னுடைய மனசில் உடனே எனக்கு காட்சி கொடுக்குறாரே அவர், எனக்கு தெரியறாரே இந்த பெருமாள். அதான் எங்கே போனால் எனக்கு என்ன, எங்கே போனாலும் நான் ஹரின்னு சொல்லிவிட்டான்னா அவர் ஹரி பண்ணி வந்துடுறாரு என்கிட்ட என்ன. ஆஹூத இவமே சீக்கிரம்னா, சீக்கிரம்னா ஹரின்னு அர்த்தம். ஹவு டஸ் ஹரி கம்னா, இன் ஹரி ஹி கம்ஸ்ன்னா. யாருக்கு? நாரதருக்கு. அதனால இந்த உலகத்தில் மாட்டின்னு இருக்கவா அத்தனை பேருக்கும் ஒரு உபகாரம் பண்ணும். என்னதுன்னா, பகவத் கதையை சொல்லுங்க எல்லாருக்கும் அப்படின்னு வியாசர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பினாராம். அங்கேருந்து நாரதர் அவ்வாட்டு பகவத் பஜனை பண்ணிட்டே கிளம்புறார். அப்போது உக்ரஸ்ரவஸ்தானே இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அவரும் கதை சொல்கிறவர் தானே, அவரும் ஹரிக்கத்தை சொல்கிறவர் தானே, இந்த நாரதரும் ஹரிக்கத்தை சொல்கிறவர் தான். இந்த நாரதர் ஹரிக்கத்தை சொன்னார்னா பெருமாளே சாட்சாத்து உள்ள தர்சனம் கொடுக்குறாராம். அவருக்கு ஆசையாக இருக்கு, அட நமக்கு அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த நாரதர் எப்பேற்பட்டவர், முதல்ல அவருக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் அப்படிங்கிற. அஹோ தேவர்ஷி தன்யோயம் யத்கீர்த்திம் ஷாரங்கதன்வனஹா காயல் மாத்யல் இதம் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜகத். அப்பா இந்த நாரதர் பெரிய மகான், அவருக்கு கோட்டி நமஸ்காரங்கள். என்ன
சாரங்கதன்வனான பகவானை அப்படி அவர் கீர்த்தனம் பண்ணும் பொழுது, அதை பாடும் பொழுது, அதை அப்படியே அவர் தம்பூரால் அப்படி மீட்டிண்டே போகிறாரே, அந்த தம்பூரால் மீட்டும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, ரமயத்தி ஆதுரம் ஜெகத்து, உலகத்தில் பல கஷ்டங்களை பட்டு இருக்கக்கூடிய மனுஷாலாம் அப்படியே ரமிச்சு போய் கேட்குறாளே எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னா, தம்பூரி மீட்டிதவா பவாப்தி தாட்டிதவா, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ, ತಾಳವ ತಟ್ಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ ತಾಳವ ತಟ್ಟಿದವ, ಸುರರೊಳು ಸೇರಿದವ, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್ದಿ ದಾಟಿದವ, ತಂಬೂರಿ ಮೀಟಿದವ ಭವಾಬ್தி தாட்டிதவ. அந்த தம்பூரியை மீட்டுண்டே அவர் போகும்பொழுது இந்த பவசாகரத்தை அப்படியே தாண்டி விடலாம், ஈஸியாக தாண்டி விடலாம். ஏன்னா என்ன, தாளை தட்டின்ண்டே போயிடலாமா. தாளத்தை தட்டினா என்ன ஆகும்னா, சுரருளு சேரிதவா அப்படிங்கிறார் புரந்தரதாசர் இங்கே. பகவன் நாமாவை சொல்லிட்டு தாளம் தட்டினா, ஓ when the saints go marching by, how I wish I could be in that நம்பருங்கிறாளே, அந்த நம்பரில் சேர்ந்து விடலாமா. என்ன பண்ண, தாளம் தட்டினா போருமா. தம்பூரியை மீட்டிண்டு தாளத்தை தட்டிண்டு பகவான் நினைச்சு, விட்டலன நோடிதவா ವಿಠಲನ ನೋಡಿದವ ವಿಠಲನ ನೋಡಿದವ ವಿಠಲನ ನೋಡಿದವ ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿದವ ವಿಠಲನ ನೋಡಿದವ ವೈಕುಂಠಕ್ಕೆ ஓடிதவ. அந்த போய் விட்டலனை போய் பார்த்துட்டா வைகுண்டத்துக்கு ஓடி போயிடலாமா. வைகுண்டத்துக்கு ஓடியே போயிடலாம். விமானம் வர வரைக்கெல்லாம் காத்துன்னு இருக்க வேண்டாமா. ஒரு விமானம் வரும், என்னைக்கு வரும்னு மானத்தை பார்க்க வேண்டாம். விமானம் வரும்னு மானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டாமா, அது ஓடியே விடலாமா வைகுண்டத்துக்குங்கிறார் அவர். அப்பேற்பட்ட பகவத் பஜனையும் பகவத் கானமும் நமக்கு இருக்கிறச்சே என்ன கவலை அப்படின்னு இங்கே சொல்கிறார் அவர். இப்போ இப்படி நாரதர் சொன்னதுக்கு அப்புறம் வியாசர் என்ன பண்ணார், இதெல்லாம் அவர் சொன்னதை கேட்டுண்டு அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் உட்காந்துட்டு சமாதினான்னு சொன்னார் இல்லையா, அந்த தியானத்துக்கு போய் இந்த கதையெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா பரீட்சித் மகாராஜா தான். பரீட்சித்துக்கு ஏற்பட்ட சாபத்தினால தானே அந்த கதையை ஏற்படுறது நமக்கு. அப்போது பரீட்சித்து எப்படி பிறந்தான்ங்கிறதுலேருந்து கதையை ஆரம்பிக்கிறார். அது எப்போ ஆரம்பிச்சது, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கௌரவாள்லாம் நாசமாயாச்சு, குற்றுயிரும் கொலையுருமா துரியோதனம் கிடக்கான். அஸ்வத்தாமா எல்லாருக்கும் நான் ஏதோ நல்லது பண்ண போகிறேன் சுவாமிக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணான்னா, இந்த உலகமே பாண்டவர்கள் வம்சமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவோட புத்திரர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஹதம் பண்ணி வதம் பண்ணிட்டான். அப்புறம் அவனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறான். அந்த கதையெல்லாம் நடக்கிறது. அஸ்வத்தாமாவை திரௌபதி அழுதுன்னு இருக்கா, ஆனால் அஸ்வத்தாமாவை பிடிச்சி கொண்டு வந்த உடனே அவளுக்கு மனசு மாறி விடுறது. இவளை விட்டுடுங்கோ, பரவாயில்ல விட்டுடுங்கோ, குருபுத்திரன் இவன், இவன் அம்மா அழ வேண்டாம், என்ன மாதிரி நான் அழறேன், இவன் அம்மாவும் சேர்ந்து அழ வேண்டாம், ஒரே புள்ள அந்த அம்மாவுக்கு. துரோணாச்சாரியரும் போயிட்டார், இருக்கட்டும் விடுங்கோன்னா விட்டா. பண்ண வேண்டிய ஈம கடன்கள்லாம் பண்ணா போனவாளுக்கு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்தில் ராஜ்யாபிஷேகம் ஆச்சு, யுதிஷ்டர் இருக்கு. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணன் துவாரகையிலேருந்து கிளம்பி வந்திருக்கார் இல்லையா, பாவம் ரொம்ப நாள் ஆச்சு பாவம். யுத்த பரியந்தம் இங்கே எல்லாம் இருந்து நடத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறார். நான் கிளம்புறேனே அப்படிங்கிறார். யாருக்கும் மனசு வரல, ஐயோ பகவான் கிளம்புறாரேன்னு இருக்கு எல்லாருக்கும். பகவானுக்கும் நாங்கள் துவாரகாவாசிகள்லாம் நீங்கள் எப்போ வருவேன்னு அங்கே விரதம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பகவானோட ஸ்திதி பாவம் ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிறவாளும் விட மாட்டேங்கிறா, அங்கே இருக்கிறவாளோ வா வாங்குறா. அவர் என்ன பண்ணுவார், அதனால் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் கிளம்புறாரு. அங்கே நான் கிளம்புறேனே அப்படிங்கிறார் பகவான். சரி இவர் வழி இல்லாமல் எல்லாரும் கிளம்புங்கோன்னு சொல்லி விடை கொடுக்க வந்திருக்க. அப்போ அங்கேருந்து அஸ்வத்தாமா பிரம்மசிரஸுங்கிற 100 அஸ்திரத்தை போடுறான். அந்த அபிமன்யுனுடைய மனைவி
உத்தரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அப்போ கர்ப்பவதியாக இருக்கா. அபிமன்யு யுத்தத்தில் மறிச்சுட்டான். ஆனால் அவனுடைய ஒய்ஃப் அப்போ கர்ப்பவதியாக இருந்ததுனால அந்த குழந்தை அப்படியே ஆல்மோஸ்ட் டேர்ம் அந்த குழந்தை இருக்குது வயத்துக்குள்ளே. அந்த ஒன்றுதையும் அந்த 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 ஒன்றுத்தையும் அழிச்சுடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்திரத்தை போட்டான் அஸ்வத்தாமா. அப்போ தான் பகவான் கிளம்புறார். அந்த பரியந்தம் அப்போ அங்கே ஓடி வந்தா உத்தரா, பூர்ண கர்ப்பவதி. எப்படியோ கஷ்டப்போட்டு ஓடி வந்து பகவானை பார்த்து பாகி பாகி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் தொதபயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். கிருஷ்ணா மகாயோகின் தேவதேவா ஜெகத்பதே, பிரபோ என்னை காப்பாத்துவா. உன்னை தவிர்த்து வேறு யார் இருக்கா எனக்கு சரணாகதி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில்? யாரும் ஒருத்தருக்கொத்தர் அவாவாளே மிருத்யுகளாக இருக்காளே. அவளும் மிருத்யுங்கிற ஒரு வாயில தானே அகப்பட்டு இருக்கா. யாரும் நம்மளை காப்பாற்ற போறான்? அவன் சாக கிடக்கான், என்னென்ன காப்பாற்றுவான்? அப்போ ஜனன மரணங்கள் எதுவும் இல்லாத ஒரு வஸ்துவான நீதானே எனக்கு சரணன் அப்படின்னு சொல்லி சரண்யன்னு சொல்லி போய் விழறா பகவானுடைய பாதத்தில். பகவான் உடனே அந்த ஒரு ரதத்திலேருந்து இறங்கி ஓடி போய் அவருடைய தலையில் கையை வைக்கிறார். மரண பயம் ஏற்பட்டுனா என்ன பண்ணணும்? நான் மரணபவம் இல்லா மகேஷன் சரணமே தானே சாரணம். அதை தவிர்த்து வேற என்ன பண்ண முடியும் இல்லையா? அப்போ அங்கே போய் அவர் பகவான் காலில் விழ பகவான் போய் அவளை ஆஸ்வாசப்படுத்தி, நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை, நான் தான் இருக்கேனே, ஒய்ஃப் ஹியர் when I'm here அப்படின்னார் அவர். யாம் இருக்க பயமே, நான் இருக்கேனே அப்படின்னார். போரும், அதுவே போருமா இருந்தது உத்தரைக்கு. நீ ஆமாம் சுவாமி நீங்கள் இருக்கேளே, அதனால் தானே உங்கள்கிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு அவ அந்த கர்ப்பத்துக்குள்ளே பகவான் பிரவேசம் பண்ணி ஒரு சின்ன அங்குஷ்ட மாத்திரமான ஒரு ரூபம், ஒரு கட்ட விரல் அளவுக்கு தான் அந்த ரூபம், அப்படியே சங்க சக்கர கிரீட்டியாக எல்லா அந்த எப்படி வர்ணனை பண்ணுறோமோ பகவான் அத்தனையும் வச்சுட்டு அந்த குட்டி பகவான் உள்ள தெரிகிறாரா. நம்ம பார்த்தலாம் சின்னதாக ஒரு மூர்த்தி வச்சுப்போம் இல்லையா, தூண்டுக்கு இருக்கும், ஆனால் எல்லா அவயவங்களும் அதில் தெரியும். அந்த மாதிரி ஒரு குட்டி மூர்த்தி. ஏற்கனவே வாமனாவதாரம்லாம் பண்ணவர் தானே இவர். குட்டி மூர்த்தி எடுக்கிறது ஒன்றும் பெரிய பாடு இல்லை இவருக்கு. பிரம்மாவோட மூக்குலேருந்தே குட்டியாக வந்தாரோ இல்லையோ, அதனால குட்டியாக அவர் உள்ளே போகிறாராம். அங்கே போய் ஒரு தர்ஷனம் கொடுக்குறார். அங்கே அந்த வைஷ்ணவ தேஜஸில் அந்த அஸ்திரம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஹிஸ்ட்ரியில் கிடையாது அந்த மாதிரிங்கிறான். அந்த அஸ்திரத்தை இன்னொரு அஸ்திரத்தினால தான் கவுண்டராக்ட் பண்ண முடியுமே தவிர சும்மா பார்க்கறதுனால தான் அந்த அஸ்திரம் நிற்காது. பிரம்மசரஸ்ன்னு பேர், பிரம்மாஸ்திரம் அது. ஆனால் எந்த பிரம்மாஸ்திரமும் இந்த விஷ்ணுவனுடைய தேஜஸுக்கு முன்னாடி, இந்த பகவானுடைய தேஜஸுக்கு முன்னாடி என்ன நிற்கும் அப்படிங்கிறது அந்த கதையில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் நம்மளோட கூட இருந்துட்டாரானால் எப்பேற்பட்டதையும் நம்ம ஜெயிச்சுடலாம்ங்கிறது தெரிகிறது. இதில் இருந்து பரீட்சித்தை ரட்சணை பண்ணுறார். திருப்பி கிளம்புறேன் அப்படிங்கிறார். அதுக்குள்ளே குந்தி வரா அங்கேருந்து. கிருஷ்ணா போகணுமா? குந்தி ஸ்துதி பல தடவை பண்ணியிருக்கோம், இந்த தடவை கொஞ்சம் அப்படி விட்டுட்டு போ. கிருஷ்ணா நீ போகணுமா? கஷ்டம் வரைச்செல்லாம் எங்களோட கூட இருந்தியேப்பா. எவ்வளோ கஷ்டம் வந்ததோ அப்போ இருந்தியே நீ எங்களோட கூட. இன்னைக்கு கஷ்டம் போயிடுத்து அப்படிங்கிற விஷான் மகாகிரே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரத மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திர தச்சாஸ்ம ஹரேர் அவிரக்ஷிதா. அந்த விஷம் கொடுக்கறச்சே என்ன, அந்த மாளிகை பத்தி எரியறச்சே என்ன, ஹிடும்பன் அப்படிங்கிற ஒரு மனுஷனை சாப்பிடக்கூடிய ஒரு கேனிபல் வரச்சே என்ன, இப்படி எல்லா டயத்துலையும் எங்களோட கூட நின்று ரட்சணை பண்ணிகிட்டே இருந்தியா. அந்த மகாபாரத யுத்தத்தில் எங்களை பரிரட்சணை பண்ணியே இப்போ விட்டுட்டு போறியே கிருஷ்ணா, விட்டுட்டு போறியே. அப்போ என்ன அர்த்தம்? கஷ்டம் இருக்கிறச்சே தான் நீ கூட இருப்பியா? கஷ்டம் இருக்கிறச்சே தான் நீ கூட இருப்பே அப்படி என்ன? அப்போ எனக்கு கஷ்டத்தை கூட, எனக்கு சந்தோஷமே வேண்டாம், அது சந்தோஷம்தான், அதில் ரொம்ப தோஷம் இருக்குது, அது எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு கஷ்டத்தையே கொடு. விபதா சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யத் ஸ்யாத் ந புனர்பவ தர்ஷனம். கஷ்டத்திலேயே உன்னை நினைச்சுட்டு இருக்கும்படியான ஸ்திதி ஏற்பட்டது அப்படின்னா கஷ்டத்தையே கூட, சுகம் வேண்டாம், எப்படியோ இந்த மோட்சம் கிடைச்சா போரும் எனக்கு, அதனால எனக்கு அதையே கொடு. பகவான் பார்த்தார், சிரிச்சார். என்னுடைய அட்டாச்மெண்ட் எல்லாம் அப்படியே கட் பண்ணிவிடு அப்படின்னா குந்தி. திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷு இருக்கே, அதை அப்படியே கொட்டு. என்ன வேணும்னா, துவயி மே அனன்ய விஷயா மதிர் மதுபதே அசகிருத்து ரதிம் உத்வகதா தத்தா கங்கே வௌக முதன்வதி.
கங்கை எப்படி ஒரே சீரா சாகரத்தில் போய் கலக்கிறதுக்கே குறியா இருக்கோ, அந்த மாதிரி என்னுடைய மனசானது எப்போ உங்ககிட்டயே இருக்கட்டுமே பகவானே, மிச்சப்படி எதுவுமே வேண்டாம் எனக்கு. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விஷ்ணி ரிஷப அவனிதிருக் ராஜன்ய வம்சதகன அனபவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுர ஆர்த்திஹர அவதார யோகேஸ்வர அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ண பொழுது பகவான் அப்படி அழகா பார்த்து மந்தம் ஜஹாச வைகுண்டோ மோகயல் நிவமாயயா அப்படின்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம் பகவான். குந்தியை பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்னா, மாயை எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அழகாக இங்கே இருக்கான். அது மோகயன் இவ மாயையா, மாயை நம்மளை எப்படி மோகிக்கிறதோ அந்த மாதிரி பகவானுடைய புன்சிரிப்பும் நம்மளை மோகிக்குமாம். ஆனால் அது மோகிச்சு நம்மளை பந்தத்தில் வைக்காது, விடுவிச்சிடும். அதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். சரி இருக்கேன் சித்தனாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். இப்போ இன்னொரு பெரிய வேலை ஒன்று இருக்குது அவர் கையில். என்னதுன்னா, பீஷ்மருக்கு முக்தி கொடுக்கணும். அம்பு படுக்கையில் இன்னும் படுத்துட்டு இருக்கார் பீஷ்மர். இன்னும் போகல, வெள்ளம் மறந்தே போயிட்டா பாவம். எல்லாம் பெரிய பட்டாபிஷேகம் நடக்கிறது, அது நடக்கிறது, இந்த குழந்தை வேற போகிறது. இல்லை இது கழவனார யார் நினச்சிப்பா, அது என்றைக்கோ போயிருக்கணும். 126 வயசு இன்னும் உட்காந்துருக்குது. சரி அம்பு படுக்கையிலேயே போட்டேன், அப்படியாவது போகப்படாதோன்னா இன்னும் படுத்துட்டு இருக்கு சாம தாத்தா. ரொம்ப ஆட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். கேட்டால் உத்தராயணம் வரட்டும் அப்படிங்கிற. யாராவது போய் கேட்டேன், இன்னும் போலியா? இல்லை உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கேன். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அவர் இழுத்துன்னு கிடக்கார். ஏதோ உத்தராயணமா காத்துட்டு இருக்கார் அவர் அப்படின்னா. அவர் உத்தராயணத்துக்கெல்லாம் காக்கக்கூடியவர் இல்லை, பெரிய யோகீஸ்வரர் அவர். அவருக்கு எப்போ போனாலும் தட்சிணாயனமாவது உத்தராயணமாவது எங்கே போனாலும் எப்போ போனாலும் பகவான் அடைஞ்சு விடலாம். அவர் உத்தராயணத்துக்காக காக்கல, நாராயணனுக்காக காத்துட்டு இருக்கார். அது உத்தராயணம் இல்லை, நாராயணம். பகவான் வரட்டுமேன்னு காத்துட்டு இருக்காராம். எங்கே? குருக்ஷேத்திரம் வெளியில் தான் இருக்குது, அஸ்தினாபுரம் அங்கே தான் இருக்குது. மனுஷன் அப்பப்போ வந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போ யார்ட்டையா சொல்லி அனுப்பலாமோன்னோ, இந்த கிருஷ்ணனை கொஞ்சம் வர சொல்கிறேன் யாராவது அப்படின்னு சொல்லலாமோன்னோ. நான் சொல்லலையா, சொல்லவே இல்லையா. ஏன்? அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு 1000 இருக்கும் பண்ணுறதுக்கு. கிருஷ்ணனுக்கு பாவம், அவனும் ஈஸியாக, அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அவனுக்கு. அவனே வருவான், என்னை பார்க்க வருவான். ஏன்னா நான் ஜென்மம் முழுக்க அவனை தானே நினச்சிட்டு இருக்கேன். நான் அவனுக்கு தானே பக்தி பண்ணிட்டு இருக்கேன், அவனே தானே ஸ்மரிச்சுட்டு இருக்கேன். என்னை விட்டுடுவானா அந்த பிரபு? வருவானே, எனக்கு வராமல் இருக்க மாட்டானே அப்படிங்கிற விஸ்வாசம் உள்ளுக்குள்ள தைரியம் காடமாக இருக்கு. என் பிரபு என்னை பார்க்க வருவன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்லி வேற அனுப்பணுமா? யாருக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். ஆனால் மனசுக்குள்ள மாத்திரம் நினச்சுட்டே இருக்கார். என்னன்னா, मुझे दर्श दिखाओ भगवान. மனசுக்குள்ள போயிட்டு இருக்குது, வேற எந்த எண்ணமும் இல்லை. मुझे दर्श दिखाओ भगवान हे साईनाथ भगवान, मुझे दर्श दिखाओ भगवान. சொல்லப்படாதா? போய் கிருஷ்ணன் போய் சொல்லப்படாதான்னா அவர் சொல்றார், तुम जानत सब अंतर्यामी. அந்தரியாமி இல்லையோ, எனக்கு உள்ள நீ இல்லையா? உனக்கு தெரியாதா? உள்ளத்தே உரையும் மால் இல்லையோ நீ? உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று உண்டா இங்க? தும் ஜானத் சப் अंतर्यामी दीजो प्रभु तेरी अमृतवाणी. நீ வந்து என்னோட பேச மாட்டியா? உன்னோட அமிர்தமான அந்த வாக்கியத்தை என் காதில் நீ போட மாட்டியா அப்படின்னு காத்துட்டு இருக்கார். ஆனால் பகவான் கிட்ட வெளிப்படையா கேட்கல, உள்ளுக்குள்ள கேட்டுட்டே இருக்கார். ஏன்னா தும் ஜானத் சப் அந்தர்யாமி. தும் ஜானத் சப்னா உனக்கு எல்லாம் தெரியுமே உனக்கு. तुम हो
ஆத்மாராம். ஆத்மாராமன் இல்லையா எனக்கு நீ? அப்பேற்பட்ட பிரபு நீ வா அப்படின்னு கூப்பிட்டு சாம உட்காந்துருக்கு. எனக்கு மனசுல ஒரே ஒரு ஆசை இருக்கு, இன்னும் ஒரு ஆசை இருக்கு. கடைசி காலம் வந்துடுத்து, இன்னும் ஆசையா ஓய் கிழவனாரே அப்படின்னா ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா அவனை பார்க்கணுமே, அந்த பிராணன் போற டயத்தில் அவனை பார்க்கணுமே. அதனால சொல்றாரு பகவான்கிட்ட, பூரண கரோ மேரி मन की कामना, दर्शन दो दर्शन दो दर्शन दो. मुझे दर्शन दो பகவான். பீஷ்மருக்காகவே எழுதப்பட்ட பாட்டு போல இருக்கு அப்படின்னு கேட்க, இவர் இங்கே பாடுறாரோ இல்லையோ, அங்கே பகவான் என்ன பண்ணுவாருன்னா, பகவானுக்கு வேற என்ன வேலை? ஒரு நாளைக்கு கார்த்தால யுதிஷ்டர் அங்கேருந்து பகவானுடைய மாளிகைக்கு போறார், கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு. தாருகன் அப்படிங்கிற பகவானுடைய சாரதி வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். கதவு மூடி இருக்கு. கார்த்தாலே ஆயிடுத்தே, கதவை திறந்துருக்கணுமே, கிருஷ்ணன் எழுந்திருக்கணுமே, இத்தனை நாளைக்கு சீக்கிரமே எழுந்துருவானே, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு வந்து தாருகா, துவாரம் ஏன் இன்னும் மூடி இருக்கு? துவாரகாதீஷன் என்ன எழுந்துக்கலையா? துவாரகாதீஷன் என்ன எழுந்துக்கலையோன்னா, இல்லை பிரபு உள்ள தியானத்தில் இருக்கார், வந்துடுவார் இப்போ. சித்தனை உட்காந்துக்கோங்க. யுதிஷ்டர் உட்காந்துண்டு ஒரே சிந்தை, பிரபு தியானத்திலையா? ஸ்ரீ கிருஷ்ணன் தியானமா? கிருஷ்ணன் யாரை தியானம் பண்றான்? ஒரே கியூரியாசிட்டி. இப்படி கதவு திறந்தது உடனே இவர் தான் எல்லாம் தெரியுமே, உள்ள இருக்கிறவர் தான். உடனே கதவு திறந்து விடுத்தோம். எப்போ வந்தேள் அப்படின்னு உள்ளே கேட்டுட்டே வெளில வர்றார். அண்ணா எப்போ வந்தேள்? இப்போதான் வந்தேன். ஆமாம் அது இருக்கட்டும், நீ என்னவோ தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு தாருகன் சொன்ன. கிருஷ்ணா பரமாத்மா புருஷோத்தமனே, எல்லாரும் உன்னை தியானம் பண்ணும் பொழுது நீ யாரப்பா தியானம் பண்ற? அதுல என்ன இருக்கு? இது ஒரு விஷயமா? உங்களெல்லாம் தான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் எல்லாரையும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். சதா சர்வ காலமும் என் பக்தாளியே தானே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பக்த பராயணன் இல்லையோ நான், பக்த பராதீனன் இல்லையோ நான், அதனால பக்தாளியே தான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? இப்போ எந்த பக்தனை தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னா, பார்க்கணுமா? வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு தரதரன்னு கூட்டிட்டு போறான்னா, அத்தனை பேரும் கிளம்பிட, கிருஷ்ணன் கிளம்பினோன்னு எல்லாரும் கிளம்பிட்டா. எங்க போறான்னா, ரதத்தில் ஏறிண்டாம் பகவான். பாண்டவாளும் 5 பேரும் ரதத்தில் ஏறிண்டா. நேர குருக்ஷேத்திர பூமி, அங்க காத்துன்னு இருக்கார். தரிசனதோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கார் இல்லையா தாத்தா, அவர் முன்னாடி போய் இறங்கி நின்னாராம் பகவான். பகவானே நினைச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோமானால், அகம் ஸ்மராமி மத் பக்தாம் நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு வராக புராணத்தில் வராக பகவான் சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கடைசி காலத்தில் எப்படி இருப்பியோ உனக்கே தெரியாது. பேச்சு மூச்சு இருக்குமோ தெரியாது, ஞாபக சக்தி இருக்குமோ தெரியாது, கோமா கீமால இருப்பியோ தெரியாது. நாள் முழுக்க ராமா ராமான்னு சொல்லிட்டு கிடந்த இப்போ கோமால போயிட்டியான்னா என்ன பண்ண முடியும்? கடைசி நிமிஷத்தை தானே அவன் பேரை சொல்லணுங்கிறா. கடைசி நிமிஷத்தில் அவன் நினைக்கணுமே. அப்போ நான் காஷ்ட பாஷா நசன்னிபவம், ஒரு ஏதோ மரக்கட்ட மாதிரி கிடப்பா சில பேரெல்லாம். அப்படி இருக்கும்பொழுது பகவத் ஸ்மரணை ஏற்படாதே. அப்போ என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நாள் நான் பகவானை நினைச்சேனே, கடைசியில் பகவான் நினைக்க முடியலையேன்னு வருத்தப்படாதேப்பா, நான் ஒன்றை நினைக்கிறேங்கிறான் பகவான். அகம் ஸ்மராமி, நான் ஒன்று நினைச்சுக்கிறேன். இதை விட ஒரு பெரிய ப்ராமிஸ் கிடையாது. கிரேட் ப்ராமிஸ் தட் காட் கிவ்ஸ் us is that if you live your life for me, then at the last moment of your life I shall remember you, I shall come and deliver you by myself, by my own hand. I will not send somebody for you. நானே வருவேன். I will myself come. அதுக்கு ப்ரூஃப் என்ன? பீஷ்மர் தான் ப்ரூஃப். அதுக்கு தான் இந்த கதை. இந்த கதையெல்லாம் சும்மா இல்லை, ஏதோ பீஷ்மர் கடந்தார் கிளம்பினாருங்கிறதுக்காக இல்லை இந்த கதை. எதுக்குன்னா, பகவானே நினைச்சுட்டு இருக்கிறவாளுடைய அந்திம காலத்தில் பகவான் எப்படியோ வந்து தர்சனம் கொடுத்தே தீருவான். அவளை மோட்சத்துக்கு கூட்டிட்டு தான் போவான். இதில் நமக்கு எந்த விதமான சங்கையுமே வேண்டாம், சங்கேதம் வேண்டாம், பயம், ஒரு பயமோ ஒரு டவுட்டோ வேண்டாம். அப்போ அப்படி பகவான் அங்கே நிற்கிறார். அதை பார்த்த உடனே சொல்ல, தேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதா. இந்த பகவானை பார்த்து பீஷ்மர் சொல்றார், தேவதேவா
பகவானே சித்தனாய் வெயிட் பண்ணுங்கோ, பிரதீக்ஷதாம், ப்ளீஸ் வெயிட் ஹியர் அப்படின்னு பகவானுக்கு சொல்றாரு. பகவான் யூஸ்வலாக வெயிட் வெயிட் அப்படிம்பார் சுவாமி. யாராவது எழுந்து வெயிட் வெயிட் சிட் டவுன் அப்படிம்பார். பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா வெயிட் வெயிட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற, சிட் டவுன் கூட இல்லை, நில்லும் போய் அப்படிங்கிறாரு. எதுக்குன்னா கலேவரம் யாவதிதம் ஹினோம்யஹம், உடம்பை விட போறேன் பிரபோ, உடம்பை விட போறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றேளா, இங்கேயே நிற்கிறேளா. எப்படி நிற்கணும்னா எங்கேயோ அப்படி பார்த்து நிற்காதீங்கோ. பிரசன்ன ஹாச அருணலோச்சன லசன்முகாம்புஜா தியானபதச்சதுர்புஜா. என்னுடைய தியான பதம், அதாவது இன்மை பாத் ஆஃப் மை மெடிடேஷன், என்னுடைய தியானத்தினுடைய மார்க்கம் இருக்கே, அந்த தியான மார்க்கத்தில் வந்து நில்லும். எப்படி நிற்கணும்னா பிரசன்னஹாச, அப்படி அழகான புன்முறுவல், ஒரு புன்னகை, ஒரு மந்தஹாசத்தோட, அருணலோச்சனஹா, தாமரை போன்ற அந்த கண்களோட. அருண அப்படின்னா அந்த கார்த்தால உதிக்கிற சூரியன், அந்த உதிக்கிற சூரியனால தாமரை மலர்றது, அப்பேற்பட்ட அந்த சூரிய கிரணம் கிஸ் பண்ண அந்த தாமரை மலர் போன்ற கண்கள் அவனுக்கு. அருணலோச்சனஹா, சிவப்பா இருக்கான் அந்த கண்கள், நீண்ட செவ்வரியோடிய கண்கள்ங்கிறார் ஆழ்வார் இல்லையா. அந்த கண்ணோட, அந்த கண்ணால் என்ன பார்த்துண்டு உள்ள சத்முகாம்புஜா, அந்த அப்படியே இன்னைக்கு பூத்த தாமரை போல, அன்று பூத்த தாமரை போலங்கிறார் கம்பன் ராமரை பற்றி சொல்லும் பொழுது ராமாயணத்தில். அன்று பூத்த தாமரை, அன்னைக்கு தான் பூத்ததான் அந்த தாமரை, அப்படியே வளர்ந்துருக்கான் அந்த தாமரை, அப்படி இருக்கான் ராமருடைய முகம். எப்போ அப்படின்னா தசரதனுடைய சபையிலேருந்து வெளியில் வரார், காட்டுக்கு 14 வருஷம் போகணும்னு கேட்டுட்டு வெளில வராராம். அந்த வெளில வரக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரனுடைய முகாம்புஜம் எப்படி இருக்குன்னா அன்று மலர்ந்த தாமரை போல். அந்த அப்படி கொல்லுன்னு பூத்த தாமரை மாதிரியான முகம், அதில் அழகான ஒரு புன்முறுவல், அதில் சகச்சவேல்னு அந்த கண்கள், அதில் கருணை பொங்கிறது, அதில் அப்படியே ததும்புறது கருணை. அதை வச்சு இந்த பிரசன்ன ஹாசத்தோட, அருணலோச்சனத்தோட, சதுர்புஜங்களோட, சங்கு சக்கர கதாபாணியா நில்லு, என்னுடைய தியான பதத்தில் நில்லு, உன்னை பார்த்துட்டே இந்த தேகத்தை நான் விடணும் பிரபோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். பகவானை சிரிச்சுட்டே ஓ அப்படிங்கிறான், ஆட்டுமேங்கிறான் பகவான். இப்போ பல கதைகளை சொல்றார் பகவான், பண்ண லீலைகள் எல்லாம் சொல்றார் அவர். பகவானே என் மனசு நீ எங்கேயும் போக வேண்டாம், உங்ககிட்டயே இருக்கட்டும், உன்னுடைய அழகையே நினைச்சுட்டு திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. இந்த சுத்தி வேண்டான்னு பார்த்தேன், ஓடிலான்னு பார்த்தேன், இழுக்கிறது என்ன பண்றது. இந்த அழகையே பார்த்துன்னு இந்த அழகு மனத்தில் நிற்கட்டுமே. அன்னைக்கு யுத்த பூமியில் அப்படியே அந்த அந்த ரஜம், அந்த அந்த தூசியெல்லாம் மேலே படிஞ்சு தலையெல்லாம் ஒரே செம்பட்டையாகி அந்த குதிரையை அந்த அந்த சாரத்தியம் பண்ணிட்டு இந்த குதிரையை ஓட்டிண்டு நீ இருந்த ஒரு காட்சி காமிச்சியே, ஐயோ அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே கிருஷ்ணா, அது எப்பவும் என் மனசு அதுலேயே லயிக்கட்டுமே. கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு கோல்டு ஃபீட் வந்த அர்ஜுனனுக்கு ஆத்ம வித்யாவை கொடுத்து அவனை சண்டை போட வச்சியே, அந்த ஜெகத்குருவை ஆனால் ஒன்றை நினச்சுட்டே இருக்கணும் போல தோன்றதே. நான் ஒரு பிரதிஜை பண்ணேன், நீ ஒரு பிரதிஜை பண்ண, என் பிரதிஜை நிற்கட்டும்ங்கிறதுக்காக உன் பிரதிஜையும் பொய்யாக்கி ஸ்வநிகமம் அபஹாய மத் பிரதிஜா மிருதம் அதிகர்த்தும் அப்படி பண்ணியப்பா. அதுக்கு என்ன சொல்றது நான்? प्रबल प्रेम के पाले पढ़कर प्रभु को नियम बदलते देखा. ஒரு பாட்டில் சொல்றா, இந்த பிரேமம் வந்துடுத்துன்னா பகவானால் தாங்க முடியாதான், நியமத்தெல்லாம் மாற்றிடுவான், அவன் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவான். பிரேமம் வந்துடுத்துனா என்ன பிரேம, அவன் சத்தியசந்தன், சத்திய வாக்கு, அவன் சொன்ன வாக்கு மாறாது அப்படின்னா. ஆனால் இங்கே பிரேம வசத்தில் என்னாச்சுன்னா போனா போகிறது வாக்கு தானே. ஒரு பக்தன் கிடைச்சானே, போயால் ஒரு வாக்கு கிட்டியால் ஒரு பக்தன் அப்படின்னாராம் பகவான். மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார், போயால் ஒரு வாக்கு கிட்டியால் ஒரு ஆனே அப்படின்னு. கேட்டு பார்ப்போமே, போனால் வாக்கு போச்சு, கிடைச்சா யானை கிடைக்கும். மண்ணை ஆட்டு எனக்கு ஒரு யானை தரியா, மொத்தம் கேட்டானா போய் ஒரு யானை தெரியான்னு. ஏட்டா அப்போ யானையெல்லாம் கேட்காதரா, சும்மா யானையெல்லாம் கேட்பாளான்னா கொடுத்துட்டான்னா.
ஒரு வார்த்தை தானே போகிறது. போயால் ஒரு வாக்கு கிட்டியால் ஒரு ஆணை என்னானா. இங்கே என்னாச்சு, பகவான் சொன்னானா போயால் ஒரு வாக்கு கிட்டியாலோ ஒரு வலிய பக்தனான. அதனால பகவான் என்ன பண்ணானா, போட்டும் வாக்கு போட்டும், போனா போகிறது போ கழுத, பக்தன் கிடைச்சானே எனக்கு, என் பக்தன் கிடைச்சானேன்னு நினைச்சு எப்படிதான் இருந்தியப்பா பிரபு கிருஷ்ணா. லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ கிருதம் அனுகிருதவத்ய உன்மதாந்தாக பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்வஹ. கோபிகைகளை ஸ்மரிக்கிறார் இங்க. யாருக்கும் கோபிகளுடைய ஸ்மரணம் இருக்கணும். கோபிகாலை நினைச்சா தான் பக்திங்கிறதே நமக்குள்ள வரும். அவளை மாதிரி பக்தி பண்ணவா உலகத்தில் கிடையாது, திரிபுவனத்திலையும் கிடையாது. அப்பேற்பட்ட பக்தி கோபிகாளோட பக்தி. பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரி கோபிகாலை நினைச்சுட்டு இருக்காருக்கா பாடம் போகிற இடத்துல. முன்னாடி நினைக்கலாமோ அப்படின்னா, அவள் எப்படி ஆனான்னா, அவள் தனியாக பொம்மநாட்டியாவாக இருந்தா, கிருஷ்ணா உன்னையே பார்த்துட்டு இருந்தா. லலித கதி விலாச, நீ எப்படி நடந்தியோ அதை பார்த்து 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 அது அப்படியே அவளுக்குள்ளே இறங்கி விடுத்தா அவளால் வேற விதமாக நடக்க முடியல. நீ நடந்த மாதிரியே அவள் நடக்கிறா. லலித கதி விலாச வல்குஹாச, நீ சிரிப்பியே, அந்த சிரிப்பியே 100 வருஷம் தியானம் பண்ணாலும் அந்த சிரிப்பை. 11 வயசில் கிளம்பி போன கிருஷ்ணன் அவளோட திரும்பி மீட் பண்ணும் பொழுது பகவானுக்கு நேர்லி 120 வயசு. அப்போ தான் மீட் பண்ண. 100 வருஷம் கழிச்சு கோபிகைகள் கிருஷ்ணாவை திரும்பி மீட் பண்ணுறா. அது வரைக்கும் பார்க்கல. அந்த 100 வருஷ காலம் அவளுக்கு என்னது அவளை போஷிச்சுதுன்னா கிருஷ்ணனுடைய வல்குஹாசம் தானே, கிருஷ்ணனுடைய அந்த ஸ்மைல் தானே. அதை நினச்சேன்னு இப்படி சிரிப்பானே இப்படி சிரிப்பானே இப்படி சிரிப்பானேன்னு நினச்சி அவளும் அப்படியே சிரிச்சாளாம். வல்குஹாச பிரணய நிரீக்ஷண, அவன் கண்ணன் அலையும் விழிகள் அப்படின்பா கிருஷ்ணனுக்கு. இப்படி இப்படி ஓடுமா கிருஷ்ணனுடைய கண்ணு. ஏன் அத்தனை பேரை பார்க்கணுமே. நம்மளாம் ஒரு இடத்துல பார்ப்போம், பகவானுக்கும் நான் அத்தனை பக்தாள் கூடி இருக்கும்பொழுது இவாளை பார்த்து ஐயோ அவளை பார்க்கணுமே, ஐயோ இவாளை பார்க்கணுமே, இவர் இருக்காளே, இதோ அவன் இருக்கானே, அப்படி அப்படி இப்படி 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 அலையிறது அந்த கண்ணுகள். பிரணய நிரீக்ஷண, அது எப்படி பார்க்கறதுன்னா பிரேமையோட பார்க்கறதான் பிரணயம். அப்படின்னா பிரேமன்னு அர்த்தம். பிரணயம்னா அப்படி ஒரு இன்டிமேசின்னு அர்த்தம். அந்த பிரணய நிரீக்ஷணா அப்படின்னா அந்த அப்பேற்பட்ட பிரேம அவர் வாயால் சொல்ல வேண்டாம். ஐ லவ் யூன்னு வாயால் பகவான் சொல்லவே வேண்டாம். அந்த கண்ணன் அப்படி ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்தானாலே தெரியும் ஹவு மச் ஹி லவ்ஸ் மீ. நம்ம சுவாமியோட தரிசனம் போது எத்தனை பார்த்துருக்கோம். அதை அப்படி பார்ப்பாரு அந்த ஓர கண்ணா. அதுதான் பெரிய விசேஷம். அதாவது நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அப்படி தரிசனம் கொடுத்துட்டே போறார், நம்மளை தாண்டியாச்சு, என்னை பார்க்கலையே அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஓர கண் டக்குன்னு அப்படி பார்க்குற, நீ உன்னை மறக்கலையே, உன்னை மறக்கலையே. நேர பார்த்தா கூட அந்த சந்தோஷம் ஏற்படாது. நம்மளை தாண்டி போனதுக்கு அப்புறம் அப்படி கடைக்கண் பார்வை, அந்த கண்ணோரத்தில் பார்க்கும் ஒரு கட்டாட்சம் இருக்கே, அதுக்கு ஈடன கிடையாதுங்கிறதுனால தான் எல்லாரும் கடைக்கண் பார்வைங்கிறா. பிரணய நிரீக்ஷண, கண்ணன் என்ன பண்ணுவானா, காட்டுக்கு போவானாம். இந்த கோபிகள் எல்லாம் ஜன்னலோரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாளாம், வெளியில் வரமாட்டாளாம். அவள் இருக்கான்னு தெரியும் இந்த பயலுக்கு. அதனால் என்ன போர்ச்சே அப்படி ஒரு கண் அப்படி பார்ப்பான், அப்புறம் ஒரு கண் இப்படி பார்ப்பான், இந்தாத்துக்காரி போய் இந்தாத்துக்காரி எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு பசங்களோட பேசிகிட்டே போவான். இந்த கோபால பசங்களோட பேசிகிட்டே போவான். ஆனால் பேசிகிட்டே நடுவில் ஒரு விழி அப்படி அங்கே போகும், பற்றி காத்துட்டு இருக்காளே பாவம் அப்படின்னு. இந்த பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானாக, அதை பண்ணி 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 என்ன ஆச்சுன்னா கிருத்தம் அனுகிருத்தவத்த, நீ பண்ணதையே இமிட்டேட் பண்ணி பண்ணி உன்மதாந்தாக, பைத்தியம் பிடிச்சு போயிடுத்தான் வாழ்க்கை, உன்மத்தமாக எடுத்தான் வாழ்க்கை. எதுலன்னா ஒரு ஆனந்த லஹரியில் உன்மத்தமாக எடுத்தான். அதனால பிரகிருதி மகன் கில கோபவத்வா, அவளுடைய பிரகிருதி இருக்கே, அவளுடைய சுபாவம் இருக்கே, அதுவே மாறி போய் கோபிகா சுபாவம் வேற கிருஷ்ண சுபாவம் வேறங்கிறது இல்லாதபடிக்கு அவளே சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபனாகவே ஆயிட்டாள் அப்படிங்கிறார் பீஷ்மர். சொல்லிட்டு கடைசியில் சொல்றார், அந்த ராஜசூய யஜ்ஞத்தில் நின்னியப்பா என்ன ஒரு கோலாகலம். அத்தனை ராஜாக்கள் ஒரு பக்கம், ரிஷிகள் எல்லாம் ஒரு பக்கம், இத்தனை பேர் சபை மத்தியில் அக்ரகண்யனாக உன்னை தேர்ந்தெடுத்து உனக்குத்தான் முதல் மரியாதை அப்படின்னு பண்ணாளே. அப்போ நின்றுட்டு இருந்தியே, என்ன ராஜகம்பீரம்பா உங்ககிட்ட. என்ன க்ஷத்ரியன் இல்லையோ, அந்த ராஜகம்பீரத்தில் மனசு போகிறது லைக்கிறது. இப்படி ராஜான்னு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். மிச்சதெல்லாம் சோம்பேறியே நிற்கிறது பக்கத்தில் சளைச்சு போய். யுதிஷ்டன் இருக்கான், துரியோதனன் இருக்கான், இன்னும் பல ராஜாக்கள்லாம், சாமந்த ராஜாக்கள் எத்தனை பேர் வந்திருக்கா. இவன் ஜொலிக்கிறான், அவள்லாம் இவன் ஜொலிப்பில் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறானா. அது ஞாபகம் வருது பீஷ்மருக்கு. என்னமான்னு என்ன இந்த ரிசப்ஷன் ஃபோட்டோன்னு எடுத்து வச்சுப்பா இல்லையா அவள் ஆற்றுல.
அந்த மாதிரி இந்த ரிசப்ஷன் ஃபோட்டோவை அவர் கேப்சர் பண்ணி ஹிருதயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கார் அவர் பீஷ்மர். கிருஷ்ணனுடைய ஸ்வரூப். முனிகண நிருபவர்ய சங்குலே அந்த சதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம் அர்கணமுபவேத ஈக்ஷணீயோ மம திருஷிகோச்சர ஏஷவ விராத்மா அப்படின்னு பகவத் தியானம் பண்ணி முடிச்சே. தமிமம் அகம் அஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானாம் பிரதிதிருஷமிவ ந ஏகதார்க்கமேகம் சமதிகதாஸ்மி விதூத பேதமோஹா. அற்புதமான வாக்கியத்தை சொல்றார் ஞானி. பகவான பல விதங்களில் வர்ணனை பண்ணி கடைசியில் சொல்றார், ஆனால் கிருஷ்ணா எப்படி ஒரு சூரியன் தான் இருக்கு உலகத்தில், ஆனால் பல தண்ணி குடத்தில் பல சூரியன்கள் தெரியற மாதிரியும், நிக்கிறவா அத்தனை பேரோட கண்ணுலையும் பல சூரியன்கள் தெரியற மாதிரியும் எப்படி ஒரு சூரியன் பலதா தெரியறதோ அந்த மாதிரி இருக்கிறவன் நீ ஒருத்தன் தானேப்பா கிருஷ்ணா. யூ alone exist yet you appear in so many manifold forms, in so many diverse forms. In every heart you are seated. I pay my salutations to that divine omnipresence that is present in every heart. That is the real you அப்படிங்கிறார். இந்த ரூபம் அழகான ரூபம், ஆனால் நிஜமானி யாருன்னா அந்தர்யாமி, omnipresent divinity is the real God. Names and forms do not matter to him. He cannot be restricted or confined by mere names and forms. Who is he அப்படின்னா he is a subtle and mysterious power. He is a power that manifests the entire universe present in each one of us, making us work, making us act. அந்த பிரியதான சக்திக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு பீஷ்மர் சொல்லி கண்ணை மூடுறார். கிருஷ்ணங்கிட்ட மனசு வாக்கு மனோ வாக்கு திருஷ்டி விருத்திபிகி அப்படின்னு தன்னுடைய சர்வத்தையும் கிருஷ்ணங்கிட்ட ஒப்படைச்சு ஆத்மன்யாத்மா நமாவேஷ்ய தனக்குள்ளேயே அடங்கி உள்ளடங்கி அந்த ஸ்வரூப ஸ்திதியிலேயே லயிச்சு நின்று அப்படி அடங்குற. சோ அந்த ஸ்வாசமுபாரமத்து அப்படியே உள்ளடங்கிறது. அந்த பிராணன் எங்கேயும் வெளியில போகல. பிராணாக உத்கிரமந்தி அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. மகா ஞானிகளுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா பிராணப்பிரயாண சமயம்னு சொல்றா. The death is called பிராண பிரயாண சமயம். ஏன்னா பிராணன் பிரயாணம் பண்றது, அப்போ இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறது. ஆனால் அவளுக்கு போகாதான். அத்தைவ பிரவலியந்தே அப்படின்னு சொல்கிறது. எங்கேயோ போகாமல் அங்கேயே அடங்கிடும் அப்படின்னு பீஷ்மருக்கு அந்த ஸ்வாசம் உபாரமத்து உள்ளடங்கிடுது. பீஷ்மருடைய மோட்சம் ஏற்பட்டது இங்கே. அதை பார்க்கறதுக்கு கிருஷ்ணன் மாத்திரம் இல்லை, பாண்டவாள் மாத்திரம் இல்லை, சர்வ ரிஷி கணங்களும் சேர்ந்துட்டாலாம். அத்தனை பேரும் வந்துட்டாலாம். எல்லாரும் அதுக்கு விட்னஸ், பேரிங் விட்னஸ் டு தி டிபார்ச்சர் ஆஃப் பீஷ்மா. அப்போ ஒரு ஸ்டில்னஸ், ஒரு சைலன்ஸ் பர்வேடட் தி ஹோல் ரீஜன். அப்படி ஒரு சாந்தி. பீஷ்மருடைய பாவமே சாந்த பாவம் தான். பகவானை எப்போவுமே சாந்த பாவத்தினாலேயே பூஜை பண்ணி பிரேம பண்ணினவர் பீஷ்மர். வெளியில் காமிச்சிக்கல. எல்லாம் வெளியில் காமிச்சுண்டா இவர் வெளியில் காமிச்சிக்கல, உள்ளேயே கிருஷ்ணனை பூஜிச்சார். கிருஷ்ணனும் நேர கடைசி நிமிஷத்தில் உள்ளுக்குள்ளேயே தரிசனம் கொடுத்து அவருக்கு மோட்சத்தையும் கொடுத்தார் அப்படின்னு பீஷ்ம மோட்சம். இனியோட இங்கே நிறுத்திக்கிறோம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. शान्ति शान्ति शान्ति. हरि ओम तत्सत्. श्री साईश्वरार्पणमस्तु.